Praise the Lord. இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷன் இந்த 3வது நாளுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக 2 நாட்கள் நம்ம முதலாவது அவுட்லைன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அப்புறம் 2வது நம்ம பார்த்தது, நேற்று தினம் நம்ம பார்த்தது நிலத்திலும் பெயர்களிலும் மறைந்திருக்கிறதான தாக்கங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த 3வது நாளிலே நாம் முக்கியமான இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இது பலிபீடங்கள் மற்றும் இரத்த வழியிலே வருகிற தாக்கங்கள், அப்புறம் பரம்பரையாய் வருகிறதான உடன்படிக்கைகள். பலிபீடங்கள், இரத்த வழியில் வருகிறதான தாக்கங்கள், பரம்பரையாய் வருகிற உடன்படிக்கைகள். இதை குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நேற்று முன்தினமும் பலிபீடங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் சொன்னேன். நேற்றும் அதை பற்றி கொஞ்சம் நம்ம பேசியிருக்கோம். இதில் அடிக்கடி பலிபீடங்கள் பற்றி நம்ம பேசுவது, இந்த வரிசை அந்த டீச்சிங் எல்லாத்துலேயுமே பலிபீடங்களை பற்றி நம்ம பேசுவோம். சரி, இப்போது இதனுடைய முக்கியமான ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முன்னுரையாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா விதமான பரம்பரையாக இருக்கக்கூடிய கட்டுகளுக்கும் பின்பதாக, எல்லா விதமான ஜென்ரேஷனல் பாண்டேஜ், ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையிலையோ காணப்படுகிறதான கட்டுகளுக்கு பின்பதாக ஒரு பலிபீடம் ஒன்று செயல்படுகிறது. பலிபீடம் இல்லாமல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, பலிபீடம் இல்லாமல் நீதியின் காரியங்களும் நடப்பிக்கப்பட முடியாது. தீமையின் பலிபீடம் இல்லாமல் தீமையான காரியங்களும் வாழ்க்கையில் நடக்க முடியாது. ஒரு பக்கம் தேவனுடைய நன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா, தேவனுடைய கிருபை எல்லாமே ஓகே. பட் ரொம்ப முக்கியமாக நம்ம பகுதியில் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு என்னன்னா, நான் நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த பக்கம் தீமையின் பலிபீடத்துக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா இருந்தாலே போதும், அமைதலாக இருந்தாலே போதும். நம்முடைய முற்பிதாக்கள் வழியாய் வருகிறதான பலிபீடங்கள், இரத்தத்தில் மறைந்திருக்கிறவைகள், நமக்கு எதிராக ஆசீர்வாதத்தை தடை செய்து, நம்முடைய வரவேண்டிய நன்மைகளை தடை செய்து, நம்முடைய வாழ்க்கையை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாகவே அந்த தீமையின் பலிபீடங்கள் வைத்திருக்கும். இந்த பலிபீடங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை பற்றி ஏற்கனவே சொன்னேன். அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளைட்லாம் வரும்பொழுது ஃப்ளைட்டு இறங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லேண்டிங் ஸ்ட்ரிப் ஒன்று போட்டிருப்பாங்க. அது ரோடு மாதிரி இருக்கும், நீட்டாக ரோடு, அகலமான ரோடு இருக்கும். அதில் வந்து தான் என்ன பண்ண முடியும், ஏரோப்ளைன் இறங்கும், ஃப்ளைட் இறங்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பலிபீடங்களும். ஸோ பரலோகத்திலிருந்து வரக்கூடியதான காரியங்கள் எதுவுமே அந்த பலிபீடத்தில் தான் வரும். அதே மாதிரி தீமையின் மண்டலத்திலிருந்து, தீமையின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து வருகிறவைகளும் அது வழியே தான் வரும். சரிங்களா? ஸோ பலிபீடங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியும் பூமியிலே நடக்க முடியாது. அதை நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த பலிபீடங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய இரத்தத்தின் வழியாய் செய்யப்பட்டதான உடன்படிக்கைகள், அதுக்கப்புறம் பொருத்தனைகள், எதெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா, அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மேலாக்க உடன்படிக்கைகளையும் பொருத்தனைகளையும் கேன்சல் பண்ணால் மாத்திரம் போதாது, அந்த உடன்படிக்கைகளையும் பொருத்தனைகளும் திரும்ப திரும்ப செயல்பட வைக்கிறதான பலிபீடத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், மெயினாக உடைக்கணும். பலிபீடத்தை உடைச்சிட்டோம்னா அது மேலே என்ன பண்ண முடியாது, பலியை செலுத்த முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பலிபீடம் இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பலி செலுத்துவாங்க. பலிபீடம் இல்லைன்னா அந்த இடத்துல பலி இருக்காது. பலி இல்லைன்னா ஆவி மண்டலத்துக்கும் உலக மண்டலத்துக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? இதுதான் இதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு பின்னணி. இப்போது இந்த பலிபீடங்கள்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த பலிபீடங்கள் 2 கேட்டகரின்னு சொன்னேன். ஒன்று நீதியின் பலிபீடங்கள், தீமையின் பலிபீடங்கள். நீதியின் பலிபீடங்கள்னு சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள் ஜபத்திலும் ஆராதனையிலும் கட்டி எழுப்புகிற பலிபீடங்கள். தீமையின் பலிபீடங்கள்னு சொல்லும் பொழுது அது பிசாசினாலே, நம்முடைய பாவங்களினாலே, முற்பிதாக்களுடைய காரியங்களினாலே தொடர்ந்து வருகிறதான காரியங்கள் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த தீமையின் பலிபீடங்கள். இப்போது இந்த பலிபீடத்தில் ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே பலிபீடங்களுடைய தலைப்புகளில் விலாவரியாக நம்ம பேசியிருப்போம். ஒருவேளை நீங்கள் அதை கவனிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அது 10 நாட்கள் அதை நம்ம பேசினோம். அந்த 10 வீடியோவும் தனித்தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த பலிபீடத்திற்குன்னு ஒரு நினைவு ஒன்று இருக்கிறது. இட் ஹேஸ் அ மெமரி.
அந்த பலிபீடத்தில் என்னென்னலாம் பலி செலுத்தினாங்கன்றது அந்த பலிபீடத்தில் ஒரு மெமரி மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்ததா என்ன இருக்குன்னா, அந்த பலிபீடத்திற்கு ஒரு சத்தம் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் நமக்கு விலாவரியா ஒரு வசனம் இருக்குது. பலிபீடம் பேசுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வசனமே இருக்கிறது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு விலாவரியா நீங்கள் கண்டிப்பாக, ஒருவேளை இப்போ நான் பேசுறது உங்களுக்கு ஒருவேளை ஒரு மேலோட்டமாக புரியுது, ரொம்ப டீப்பாக புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பலிபீடங்கள் ஏற்கனவே நம்ம ரூட்ஸ் அண்ட் ரெடம்ப்ஷன் அந்த குரூப்பில் நான் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டை கூட நான் திரும்ப இன்றைக்கி நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு 10 வீடியோ இருக்கும். அந்த 10 வீடியோவும் நீங்கள் கேளுங்க. அப்போனா தான் உங்களுக்கு இதனுடைய ஆழங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்போது நிறைய நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வை தேடி கொண்டு இருக்கமே ஒழிய அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற பலிபீடத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறது இல்லை, அதை அடையாளப்படுத்துறது இல்லை, அடையாளப்படுத்தி அதை உடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறது இல்லை. ஒரு சில பலிபீடங்கள் சீக்கிரத்தில் உடைச்சிடலாம். ஆனால் ஒரு சில பலிபீடங்கள் பல தலைமுறைகளாக இருந்து வந்ததுனாலே கொஞ்சம் சிரமப்பட்டு தொடர்ச்சியான ஜபத்தில் தான் என்ன பண்ண முடியும், அந்த பலிபீடங்களை நம்ம உடைக்க முடியும். ஒரு சில காரியங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மேபி ஒரு 3 நாள் ஜபத்தில் மாறலாம். ஒரு சில காரியங்கள் 7 நாள் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒருத்தங்க அவங்களுடைய மகனுடைய விடுதலைக்காக அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மகன் பயங்கரம் குடி போதைக்கு மாத்திரம் இல்லை, அந்த போதை வஸ்துக்கள் இருக்கு இல்லைங்களா, ட்ரக்ஸு, அதுக்கு ரொம்ப பொதுவாக குடி போதையிலேருந்து கூட வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அந்த ட்ரக்ஸில் அடிமைப்பட்டவங்களால வழி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, அப்போ அவங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டு 21 நாட்கள் அவங்களுடைய மகனுக்காக உபவாசித்து அவங்க ஜெபித்தாங்க. கர்த்தர் அந்த மகனுக்கு பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்தார். அந்த சகோதரி என்னோடு கூட அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. அப்போது ஒரு சிலருக்கு 21 நாட்கள், ஒரு சிலருக்கு வருஷ கணக்கில் கூட இருக்கலாம். ஸோ நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. நமக்கு ஒரு விஷயம் உறுதியாகிற வரைக்கும் ஜபத்தை நிறுத்தக்கூடாது. என்ன விஷயம்னா, நம்மளுடைய பலிபீடம் கட்டி எழுப்பப்பட்டு தீமைக்கு மேலாக ஜெயம் எடுக்க நம்ம ஆரம்பிச்சிட்டோன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்மளுடைய ஜபங்கள் என்ன ஆகக்கூடாதுங்க, சோர்ந்து போகவே கூடாது. ஸோ அப்போ நம்ம ஒரு வரையறை குறித்து வச்சுக்கூடாது. இதுக்குள்ளே நடக்கணும், அதுக்குள்ளே நடக்கணும், இதுக்குள்ளே நடத்தான் பார்க்கலாம், இல்லைனா வேற முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. எப்பயுமே இந்த ஜபம், இந்த மாதிரி டெலிவரன்ஸ், இந்த மாதிரி காரியங்களுக்கு வரும்போது நம்மளுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கணும்னா, ஜபத்தினால மாத்திரம்தான் இது நடக்கும், வேற எந்த விதத்திலும் இதை சாதிக்க முடியாதுன்ற ஒரு மனநிலை இருந்தால் மாத்திரம்தான் ஜபத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், தொடர்ச்சியாக பெர்சிஸ்டண்ட்டாக, அதாவது விடாப்பிடியாய் ஜெபித்து ஜபத்தினுடைய பதிலை பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம சோர்ந்து போகிற மனுஷனாக இருந்தோம், இல்லை நம்ம வேற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜபத்துக்கு பதில் வரவே வராது. அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னும் பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் அப்படியே பாதியிலேயே ஒரு தொங்கல்லே இருக்கும். ஜபிச்சிருப்பாங்க, ஜோம் பண்ணேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜபத்திற்கு பதிலே வந்திருக்காது. காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த விடாப்பிடியான ஜபத்திற்கு, அந்த ஜபத்தை எப்போ நான் நிறுத்துவேங்க, பதில் வர்ற வரைக்கும் நான் ஜெபித்துட்டு தான் இருப்பேன். ஸோ இப்படி நம்மளுடைய ஒரு விடாப்பிடியான ஒரு பெர்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அந்த நிலையில தான் நம்மளால ஜெயத்தை பார்க்க முடியும். மற்றபடி இந்த நாளுக்குள்ளே வரணும், அந்த நாளுக்குள்ளே வரணுன்ற ஒரு டைம் லிமிட் எப்பயுமே நம்ம ப்ரேயரில், அதுவும் முக்கியமாக டெலிவரன்ஸ் ப்ரேயரில் நம்ம அந்த மாதிரி கால வரையறை குறித்து வைக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ நம்ம பலிபீடங்களை நம்ம பார்த்து அதற்கு எதிராக நம்ம ஜெபிக்க நம்ம பழகணும். சரி, இப்போது இந்த பலிபீடம் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த பலிபீடத்தில் முக்கியமான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த நாளில் நான் உங்களோட பேச போகிறேன். இப்போது இந்த பலிபீடத்திலிருந்து செயல்படுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பலிபீடத்தை தாங்கி பிடிக்கிறதும் அந்த பலிபீடத்தை தீமை செய்ய வைக்கும்படியாகவே தொடர்ச்சியாக செயல்பட வைக்கிறது என்ன அப்படின்னா, பில்லி சூனிய கிரியைகள். சரிங்களா? விச் கிராஃப்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது பில்லி சூனியம் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினச்சிக்குவோம், மந்திரவாதிகிட்ட போய் மைய தடவி ஒரு 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 இந்த பில்லி சூனியன்னா பூனையை வச்சு பண்ணுறது, நாயை ஏதோ ஒன்று பூசணிக்காய் வச்சு பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணுறது, அதுதான் நம்ம பில்லி சூனியன்னு நினைப்போம். கிடையாது. அது உலக மக்களுக்கு அது பில்லி சூனியமாக இருக்கலாம். ஆனால் பில்லி சூனியம் பற்றி, பில்லி சூனியம், மந்திரவாதம் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா, அது லிட்ரலாக நம்ம சாம்வேலில் கூட வாசிக்கிறோம். முரட்டாட்டம் என்பது பில்லி சூனியத்திற்கு நிகராக பார்க்க. இப்போது சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த சம்பவத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
அவர் என்ன பண்றாருன்னா அமலேக்கியர்களை முற்றிலுமா அழிச்சிருன்னு சாமுவேல் கட்டளை கொடுக்குறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, முற்றிலுமா அழிக்காம நல்லா இருக்கிற கொழுன்னு இருக்கிற ஆடு மாடுலாம் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு மற்றதெல்லாம் அழிச்சிட்டு நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அப்படின்றாரு. அப்போ சாமுவேலுக்கு வந்து அந்த ஆடு மாடோட சத்தம்லாம் கேட்குது. கேட்டோன்னு சொல்றாரு, அது என்ன ஆடு மாடு சத்தம்லாம் எனக்கு கேட்குதேப்பா அப்படின்றாரு. இல்லைங்கய்யா, நான் பலி செலுத்துறதுக்கு நமக்கு ஆடு மாடுலாம் வேணும்ல, அதனால நல்லா இருக்கிறதுலே செழுமையான கொழுன்னு இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், மற்றதெல்லாம் அழிச்சிட்டேன். ஆனால் தேவனுடைய கட்டளை என்ன, சாமுவேல் மூலமாக கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரு, எல்லாத்தையும் அழிச்சிடணும், ஒன்றுமே விட்டு விடாமல் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொன்னார். இப்போ அந்த வார்த்தையை கை கொள்ளாததுனால சவுலை பார்த்து சாமுவேல் என்ன சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த 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 முரட்டாட்டம் என்பது பில்லி சூனிய பாவத்திற்கு நிகரானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய தலைமுறையில் இப்போ என்னையும் எடுத்துக்கோங்க, நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 3 தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம். ஆனால் எங்கள் தலைமுறை யாரும் எனக்கு தெரிஞ்சு போய் பில்லி சோனையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் தலைமுறையில் கண்டிப்பாக முரட்டாட்டம் பிடிச்சவங்க இருந்திருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? முரட்டாட்டம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சந்ததியில் இருக்கிறதான ஒரு சில சடங்குகள், குடும்ப சடங்குகள்னு சொல்லுவோம் பாருங்க. நாங்கள் தலைமுறையாக அதை செய்கிறோங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க, ஆனால் தலைமுறையாக நாங்கள் செய்வோம். இப்போ உதாரணத்திற்கு ஜாதி பார்க்கிறது, பாகுபாடு, ஜாதி பாகுபாடு பார்ப்பது, அதுவுமே என்னதுங்க, சூனிய கிரியைக்கு நிகரானது. ஏன்னா இட் இஸ் a rebellion against God's nature. கர்த்தருடைய சுபாவத்திற்கு விரோதமான ஒரு செயல். எந்த செயல்ல ஒரு மனுஷன் செஞ்சாலும் அது எதற்கு நிகராக பார்க்கப்படுதுங்க, பில்லி சூனியத்துக்கு நிகராக பார்க்கப்படுது. அப்போ பில்லி சூனியம்னா லிட்டரலாக மைய தடவி பானையை வச்சு மந்திரம் பண்ணிக்கிட்டு பூஜையை போட்டுக்கிட்டு அது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலுமே ஒரு மனுஷன் பில்லி சூனிய கிரியை செய்கிறதுக்கு நிகராக அவன் பார்க்கப்படுகிறான். சரிங்களா? ஸோ அப்போ ஜென்ரேஷனல் கண்ட்ரோல், அப்போ இந்த பரம்பரையாய் வரக்கூடியதான தாக்கங்கள், அதுக்கப்புறம் மேனுப்புலேஷன் என்னன்னா அதாவது மற்றவங்களை நம் பக்கம் கொண்டு வர்ற மாதிரி அவங்கள பேசியே மயக்கிறான் அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பயங்கர கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. யாருனாலையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா பேசி மசிய வச்சிருவாங்க. அந்த மாதிரி அது பேர் மேனுப்புலேஷன். அந்த மாதிரி சுபாவம் உள்ளவர்கள். அதுக்கப்புறம் பரம்பரையாக ஒரு கட்டுப்பாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கண்ட்ரோலிங்லேயே இருக்கணும், எங்கள் ஃபேமிலி தான் இப்பயும் டாப்பில் இருக்கணும், நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் யாருக்கும் இணங்கி போகவே மாட்டோம் அப்படின்னு சுபாவம் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்ப பரம்பரை வழக்கங்கள், இது எல்லாமே என்னவா இருக்குங்க, பில்லி சூனிய கிரியையாக தான் பார்க்கப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் மாற்றப்படணும். குடும்பத்தினுடைய பாரம்பரியம்னா நம்ம அன்பு செலுத்துறது அதை பற்றி இல்லை, நம்ம தேவனை அறியாத காலத்தில் செய்த ஒரு சில பாரம்பரிய வழக்கங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மாற்றப்படணும், அதெல்லாம் உடைக்கப்படணும். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் என்னவா தான் பார்க்கப்படுகிறதுங்க, பில்லி சூனியமாக பார்க்கப்படுது. புரியுதுங்களா? அப்போ எனக்கு பில்லி சூனியம் இல்லைன்னா நான் சொல்ல முடியாது, எனக்கு எதிராக பில்லி சூனியம் செய்கிறவங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானே முரட்டாட்டம் செய்யும் பொழுது, நம்ம பழமொழி சொல்லுவாங்களா, சொந்த காசில், ஆமாம், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் என் காசில் நானே சூனியம் வச்சுக்கிற கதை தான். சரிங்களா? ஸோ இவ்விதமாக தான் பில்லி சூனியம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாரம்பரிய வழக்கங்களை நம்ம மாற்ற மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நான் அடிக்கடி நம்மளுடைய வட்டாரங்களில் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வளைகாப்பு. அதாவது ஒரு பெண் கருவுறும் பொழுது அந்த பெண்ணுக்காக ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணலாம், அது நல்லது. கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஏசப்பா நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறீங்களே, நல்ல சுகபத்திரமா பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனால் இந்த வளைகாப்புன்ற பேரில் எல்லாரையும் வர வச்சு சந்தனத்தை தடவி உட்கார வச்சு 7 வகை சாப்பாடு போட்டு, இது எல்லாமே, அதாவது 7 வகை, எனக்கு தெரிஞ்சு 7 வகை சாப்பாடு வந்து அந்த பெண்ணுக்கு தான் கொடுக்கணும், ஆனால் ஊருக்கே 7 வகை சாப்பாடு. ஸோ அதில் பாருங்க, அது இல்லாமல் நான் லிட்டராக நான் பார்க்குறேன், அந்த மாதிரி காரியங்கள்லாம் கடன் வாங்கி செய்கிறாங்க நம்முடைய மக்கள். தேவ பிள்ளைங்கன்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கு பாஸ்டரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. எனக்கு புரியல, பாஸ்டரை எதுக்கு கூப்பிடணும்? அதுக்கு செய்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சடங்கு.
ஆனால் கூப்பிடுறது பாஸ்டரை. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தான் அந்த குடும்ப நம்மளுடைய பின்னணியில் வருகிறதான அந்த அந்த தேவையில்லாத காரியங்கள். அதுக்காக ஸ்தோத்திர கூட்டம் வைக்கலாம், ஜெபம் பண்ணலாம், வர்றவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், அப்படியே செலவு பண்ணி. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த நாள் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடணும்னு நினைப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பர்த்டே, அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிருக்கு, அந்த குழந்தைக்கே தெரியாது. அந்த குழந்தைக்கு ஒரு லட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா அமைதியாக சாப்பிட்டு போயிடும். ஆனால் அந்த குழந்தைக்காக அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, கடனை வாங்கி பிரியாணியை செஞ்சு ஊரையே கூப்பிட்டு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க நமக்கு? ஒன்று வெளியில் இருக்கிற அழுத்தம், இன்னொன்று நம்ம குடும்பத்தில் தொன்று தொட்டு வருகிற ஒரு சில பழக்க வழக்கம். இதெல்லாம் மாற்றப்படணும். எது எதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடாகவும், எது எதெல்லாம் தீமையின் வழிமுறைகளை நம்முடைய குடும்பத்திற்குள்ள கொண்டு வரும்படியாக இருக்கிற செயல்கள் எல்லாவற்றையும் திரும்ப 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 செய்யும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் எப்படி பார்க்கப்படுகிறதுங்க? பில்லி சூனிய கிரியையாக பார்க்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ நம்ம தேவ பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அர்த்தமுள்ள காரியங்களை நம்ம செய்யணும், கர்த்தரை மகிமைப்படுத்தி அதில் செய்யணும். என் குடும்பத்தில் எல்லாம் செஞ்சாங்க, என் சொந்தக்காரங்க கேட்டாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்கன்றதுக்காக நம்ம எதுவும் என்ன பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம குடும்பத்தில் நம்ம பில்லி சூனிய கிரியையை நம்ம என்ன பண்ணுறோம்? அனுமதிக்கிறோம், செய்ய ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஸோ ஃபேமிலி கஸ்டம்ஸ், குடும்பத்தில் தொன்று தொட்டு செய்யப்படுகிற பழக்க வழக்கங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய பழக்க வழக்கம் கம்ப்ளீட்டாக மாறணும். நம்மளுடைய ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இருந்ததான அதே கிரியைகளை இங்கே நம்ம திரும்ப செய்யக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இவ்விதமாக இந்த சூனிய கிரியை தான் பலிபீடத்தில் இருந்து கொண்டு இந்த பரம்பரையாய் வருகிறதான இந்த உடன்படிக்கைகள் என்ன பண்ணுதுங்க? திரும்ப திரும்ப அது வலுவூட்டி கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன நினைப்போம்? எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணிட்டனே, எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிட்டனே, அப்புறம் இன்னும் என்ன வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு தெரியாமலேயே முரட்டாட்டம், குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள், இப்படி பல விஷயங்கள் இப்போ சொன்னேன் இல்லைங்களா? இது எல்லாமே மறைமுகமாக இருந்து கொண்டு தீமையின் பலிபீடத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? அது வலுவூட்டி கொண்டே இருக்கிறது. அதனால நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கவே மாட்டேனுது. இப்போ நம்ம ஒரு 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 வசன பகுதியை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 25 26. இங்க கிதியோனை பற்றி பார்க்கிறோம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் கிதியோனை ஒரு நியாயாதிபதியாக அழைக்கிறாரு. பட் அந்த நியாயாதிபதியினுடைய வேலையை, ஊழியத்தை அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. என்னன்னா, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். இப்போ இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பலிபீடம், 2 பலிபீடம் இருக்குது இங்க. ஒன்று, ஏற்கனவே கிதியோனுடைய அப்பா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எல்லாமே இஸ்ரவேல் தேசத்துக்காரங்க தான், ஆனால் அங்கே இருந்ததான விக்கிரக வழிமுறைக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஃபேமிலி கஸ்டம்ஸ் நான் தான் சொன்னேன், இப்போ சொன்னேன் இல்லைங்களா? ஃபேமிலி கஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து தொன்று தொட்டு குடும்பத்தில் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பழக்க வழக்கம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா நம்மளுடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கணும். வேதம் நமக்கு சொல்லி கர்த்தருடைய வசனம் கற்றுக் கொடுக்கறதா நம்ம செய்யணும். சரிங்களா? ஓகே, இப்போ கவனிப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இவங்க இஸ்ரவேலர்கள் தான், இவங்களுடைய வழக்கத்தில் விக்கிரகத்துக்கு இடமே கிடையாது. கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் தேவனை விட்டு தூரம் போய் எல்லா விதமான விக்கிரகங்களையும் இவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விக்கிரகம் இந்த பாகால். இப்போது கிதியோனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தலைமுறை, அவங்க அப்பா அவங்க தாத்தா காலத்திலேருந்தே இந்த இவங்க இஸ்ரவேலர்களாக இருந்தாங்கன்றதையும் மறந்து போய் பாகாலை தங்களுடைய தெய்வமாக மாற்றிக்கிட்டு பாகாலுக்கு சொந்தமாக வீட்டில் என்னவும் கட்டி வச்சிருக்கிறாங்க, வீட்டு சார்பாக பலிபீடத்தையும் கட்டி வச்சிருக்கிறாங்க.
இப்போ கர்த்தர் அங்க மீதியானியருடைய எதிர்ப்பு பயங்கரமா இஸ்ரவேலுக்கு விரோதமா இருக்குது. அப்போ அந்த டைம்ல கர்த்தர் கிதியோனை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா கர்த்தர் கிதியோனை பயன்படுத்த முடியாததற்கு காரணம், ரட்சிப்பை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தர முடியாததற்கு காரணம், அந்த எல்லைகளுக்குள்ளாக இருந்து பேசி கொண்டிருந்த என்ன பலிபீடம்? பாகாலுடைய பலிபீடம். நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறாரு. அது நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அங்க இருக்கிறதான தீமையின் பலிபீடம் ஃபர்ஸ்ட் தகர்க்கப்படணும், உடைக்கப்படணும். அங்க இருந்து பேசி கொண்டு இருக்கிற அந்த தீமையின் பலிகள், இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியங்கள், இதெல்லாம் என்ன பண்ணப்படணும்? முறிக்கப்படணும். உடைக்கப்பட்டாலுடைய அடுத்ததா நம்ம நீதியின் பலிபீடத்தை கட்ட முடியாது. இப்போ கர்த்தர் அதை தான் கிதியோன் கிட்ட சொல்றாரு. நீ என்ன பண்ணு, உங்க அப்பா பரம்பரையா எல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்கப்பா, என்னையை நீங்க வணங்குறதுக்கு பதிலாக எல்லாம் நீங்க விக்கிரகத்தை வணங்கி சொந்தமா உங்க வீட்லயே என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? பலிபீடத்தை பாகாலு கட்டி வச்சிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீ அதை தகர்த்து போடு, அதை உடைச்சு போடு. உடைச்சிட்டு அதுக்கு பக்கத்திலேயே நீ என்ன பண்ணு, எனக்கு பலியிடும்படி ஒரு பலிபீடத்தை நீ ஏற்படுத்து அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னன்னா, தொடர்ச்சியாக நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கிறதான பலிபீடங்களை கர்த்தர் நமக்கு அடையாளப்படுத்தும்படி நம்ம கேட்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி அது பாரம்பரிய காரியமா இருக்கலாம், முரட்டாட்டமாக இருக்கலாம், கீழ்ப்படியாமையாக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி மேனிப்புலேஷன், மற்றவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் செயல்படுகிற ஒரு சுபாவமாக இருக்கலாம். அது நம்முடைய குடும்பத்திலேயே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சுபாவங்கள் எல்லாமே மந்திர கிரியைகளாக, பில்லி சூனிய கிரியைகளாக கர்த்தருடைய சமூகத்திலே பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த கிரியைகள் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பின்னாடி என்ன செயல்பட்டு இருக்குங்க? தீமையின் பலிபீடங்கள் தன்னுடைய குரல்களை எழுப்பி கொண்டே இருக்கும். அந்த தீமையின் பலிபீடம் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்கும். என்ன பேசும்? இவனுக்கு இந்த நன்மையை கொடுக்க கூடாது, இவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணணும் இப்படின்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி அந்த தீமையின் பலிபீடங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த முரட்டாட்டம், இந்த கீழ்ப்படியாமை, மேனிப்புலேஷன், மற்றவர்களை கட்டுப்படுத்துவது, குடும்பத்தில் காணப்படுகிறதான அந்த என்ன சொல்றது, விட்டு கொடுக்காத தன்மை, இதெல்லாமே என்ன பண்ணப்படணுங்க? நம்முடைய குடும்பங்களில் உடைக்கப்படணும், சுபாவங்கள் மாற்றப்படணும். ஒருவேளை குடும்பத்தில் 3 தலைமுறை அப்படி இருக்காங்கன்னா, 3 தலைமுறை மக்களும் உயிரோடு இருந்தாங்கன்னா எல்லாரும் மாற்றப்படும்படி ஜெபிக்கணும். வீட்டில் இருக்கிற தாத்தா, அப்பா, பேரப்பிள்ளை 3 பேர் என்ன பண்ண போறோம்? 3 பேருடைய சுபாவத்திலையும் ரெபெல்லியன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துல என்ன இருக்குங்க? ஒரு பில்லி சூனிய கிரியை இருக்குது. பில்லி சூனிய கிரியை இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க? ஒரு பலிபீடம் ஒன்று பேசி கொண்டு இருக்கிறது. அப்போ சுபாவங்கள், தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில சுபாவங்கள் என்ன பண்ணப்படணுங்க? மாற்றப்படணும். அந்த மேனிப்புலேஷன்ல இருந்து வெளியே வரணும். மற்றவர்களை கட்டுப்படுத்துகிற நோக்கத்தோடு செயல்படுகிற கிரியைகள்ல இருந்து நம்ம விடுபடணும். முரட்டாட்டத்திலிருந்து விடுபடணும். குடும்ப பாரம்பரியங்களிலிருந்து நம்ம விடுபடணும். இந்த மாதிரி நம்ம விடுபட்டாலோடைய நம்மளுடைய வாழ்க்கையில தீமையின் பலிபீடங்களை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? உடைக்க முடியாது. எந்த அளவுக்கு நான் இன்னும் என்கரேஜ் பண்ணி அதை நான் மாற்றாம எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிறேனோ அந்த அளவுக்கு தீமையின் பலிபீடங்களை இன்னும் என்ன ஆகிட்டே இருக்குங்க? அது இன்னும் பலப்படுத்தப்பட்டு இன்னும் எனக்கு எதிரான காரியங்களை அது பேசிக்கொண்டே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த பலிபீடங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தலைமுறையான ஒரு ஆக்சஸ்னா ஒரு அனுமதி வழங்குகிறது. இப்போ அந்த தலைமுறையிலிருந்து, கிதியோனுடைய அப்பாவுடைய தலைமுறையிலிருந்து கிதியோனுடைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு எதுங்க? இந்த பலிபீடம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த பலிபீடம்ன்றது வெறும் பிசிக்கல் பிளேஸ்ல இருக்கிற ஒரு பலிபீடம் மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவலாகவும் நான் சொன்ன மாதிரி இந்த ரத்தத்தில் மறைந்திருக்கிற இவ்விதமான பழக்க வழக்கங்களினாலே, முரட்டாட்டங்களினாலும், கீழ்ப்படியாமையினாலும், குடும்ப பாரம்பரியங்களினாலும் இருக்கிறதான காரியங்களும் பலிபீடங்களாக வேறொரு எனக்கு மேல இருக்கிற தலைமுறைக்கும் என்னுடைய தலைமுறைக்கும் என்னவா மாறுதுங்க? அது ஒரு சங்கிலி மாதிரி மாறுது. அவங்க என்னென்ன பிரச்சனைலாம் சந்திச்சாங்களோ அதே பிரச்சனை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். காரணம், தீமையின் பலிபீடம் இன்னும் உடைக்கப்படலை. பாருங்க, இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் இங்க சொல்றாரு. யாத்ராகமம் 34வது அதிகாரம், யாத்ராகமம் 34வது அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும். நீ போய் சேருகிற, சேர்ந்து வாசிப்போமா? நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது, அவர் எரிச்சலுள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். பாருங்களேன், இதை நீங்க நல்லா கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்படியே இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சொன்னாரு, ஆனா இன்னைக்கு அப்படியே நமக்கு அப்படியே கரெக்டா பொருந்தும். என்னன்னா பாருங்க, 12வது வசனத்துல நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? இப்போ இருக்கக்கூடிய தேவனை இயேசுவை அறியாத மக்களோட என்ன பண்ணாத, உடன்படிக்கை பண்ணாத. அடுத்தது என்ன சொல்றாரு? பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அப்படின்னா என்ன? உனக்கு ட்ராப், அது உனக்கு நீயே வெட்டிக்கிட்ட குழி மாதிரி. அடுத்து என்ன சொல்றாருங்க? அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்களுடைய சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை, ஆமா, நீ எங்க பார்த்தாலும் உடனடியாக அந்த பலிபீடத்தை என்ன பண்ணிடு, உடைச்சிரு. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பலிபீடம் அங்க இருந்ததுன்னா அதை அனுமதிக்காத, அது உடனடியே இடிச்சிருன்றார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர், அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாருங்க, அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமாக்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அப்போ அந்த விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடுவீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானதை சொல்றாரு, அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அப்புறம் அவர்கள் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்க, உங்க பசங்களை அந்த விக்கிரகங்களை வணங்கும்படி அவங்க இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நீ யோசிச்சு பாருங்க, எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள், தேவனை அறிந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அவிசுவாசியோட என்ன பண்றாங்க, பிணைக்கப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கு, பலிபீடம் ஒன்று அந்த குடும்பத்துல தகர்க்கப்படாமல் இருக்குது. அதனால அந்த குடும்பத்துக்கு வச்சிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு அந்த பிள்ளைகள் என்ன பண்ணப்படுறாங்க, அவிசுவாசிகள் பக்கமாக சோர மார்க்கமாய். அதுதான் வசனம் தெளிவாக சொல்லுது. ஏன்னா கானான் தேசத்துல அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. கானான் தேசத்துல இப்படிப்பட்ட விக்கிரகங்களோட தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க, பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களோட நீ பெண் எடுக்கிறதோ பெண் கொடுக்கிறதோ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்றார். அன்னைக்கு ஒரு 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 சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு 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 தம்பி ஒருத்தனை பார்த்தேன். அந்த தம்பி அந்த அந்த நான் போனது ஒரு கிறிஸ்தவ திருமணம் தான். அந்த திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் எல்லாம் புர்கா போட்டு வந்திருந்தாங்க. ஒரு எடுத்தோடனே நிறைய பேர் வந்தோடனே ஒரு அது பார்த்தோன்னே அந்த இடம் ஃபுல்லாக புர்காவாக இருந்தால் எப்படி இருக்கும், கிறிஸ்டின் வெட்டிங்கில் கிறிஸ்டின் உடனே இது முஸ்லீம் வெட்டிங் நம்ம எதுவும் தப்பி தவறி வந்துட்டோமா, என்னன்னா பேர்லாம் பார்த்தோம் கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்தா கிறிஸ்தவங்க தான். அதுக்கப்புறம் இஸ்லாமிய பெண்கள் ஆண்கள் எல்லாமே இருந்தாங்க. எல்லாமே மேபி அந்த மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ ஃப்ரெண்டு போல் அவங்க வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ என் கூட இருந்த அந்த தம்பி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டருடைய பேரப்பையன். அந்த பையன் அவங்க தாத்தா பாஸ்டரு, அப்புறம் அவங்க ஃபேமிலியில் எல்லாமே ஊழியக்காரங்களாக இருக்காங்க. அப்போ அந்த பையன் ஒரு காரியத்தை சொன்னான். என் கூட இருந்த இன்னொரு தம்பி என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ், நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அது, அதாவது எதுங்க, அவிசுவாசிகளோடு இணைக்கப்படுறது, அப்படிலாம் இருக்காது, 2 பேருமே கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒன்று அந்த பாஸ்டரோட பேரன் அந்த பையன் அந்த தம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ப்ரோ நீங்கள் வந்து பயங்கரமாக பிரிவினை ஏற்படுத்திங்க ப்ரோ. நீங்கள் இப்போ இருக்கிற காலத்தில் ஏசப்பாதெல்லாம் பார்க்க மாட்டார், ஏசப்பாதெல்லாம் பார்க்கவே, எல்லாருக்குள்ளேயும் ஒற்றுமையை தான் அவர் விரும்புகிறார். அதனால இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவங்களை கல்யாணம் பண்ணலாம், கிறிஸ்தவர்கள் இந்துக்களை கல்யாணம் பண்ணலாம், இந்துக்கள் வேற மதத்தில் அப்படி அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ஏசப்பாவுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி பேசினான். இப்போ அவன்கிட்ட போய் நான் வாதிடுவதற்கு எனக்கு தேவையும் இல்லை, எனக்கு அவனை சும்மா ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்டாக தெரியும், அவ்வளோதான். நான் ரொம்ப டீப்பான கனெக்ஷன்லாம் எனக்கு அவனுக்கும் கிடையாது. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நான் யோசித்தேன் அந்த பையன் அந்த அந்த மகனுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்தேன். இத்தனைக்கும் போதகருடைய குடும்பம்,
போதகருடைய குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பையன், அவனுடைய ஐடியாலஜி பாருங்க, அவனுடைய மனநிலை என்னன்னா, இந்த மாதிரிலாம் பேசினா என்ன பண்ணுறோமா, நம்ம தீண்டாமையை என்கரேஜ் பண்ணுறோமா, நம்ம வந்து பிரிவினை ஏற்படுத்துகிறோம், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாதுன்றான். எங்கேயுமே வேற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணி அன்பை வெளிப்படுத்துன்னு பைபிளில் ஒரு நாள் வசனம் சொல்லப்படவே இல்லை. பைபிள் திட்டவட்டமாக சொல்லுது, விசுவாசி அவிசுவாசியோட கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்குறதுக்கோ இல்லை வந்து ஒரு தீண்டாமையை உருவாக்குறதுக்கோ கிடையாது. பரிசுத்த சந்ததியை கர்த்தர் பிரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறார். தன்னுடைய சபை கலங்கம் இல்லாத ஒரு மனவாட்டியா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் கர்த்தர் இவ்வளவு நிபந்தனைகளை கர்த்தர் என்ன பண்றாருங்க, சபைக்கு கொடுக்கிறார். சபை அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், அந்த ரத்தம் பரிசுத்தமா இருக்கணும். ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களுடைய மைண்ட் செட், தேவ பிள்ளைங்க கிறிஸ்டியன்னு சொல்ற ஊழியக்காரங்களுக்குள்ள கூட இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்டு மைண்ட் செட், விட்டு கொடுத்து அப்படியே ஒரு சமமாக போயிடலாங்க, அப்படியே இதாக போயிடலாம். அதுக்கு அவங்க ஒரு லாபகரமாக எடுத்துக்கிற ஒரு வார்த்தை என்ன, தேவனுடைய அன்பு. ஏன்னா எங்கே போனாலும் நம்ம அவங்கள கரெக்ட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. உடனே சொன்னால் என்ன சொல்லிடுவாங்க, உங்ககிட்ட என்ன இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை, அதனால தான் நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பரிசுத்தத்தை பற்றி பேச முடியல, ஏசப்பாவனுடைய வசனத்தை பற்றி சொல்ல முடியல, ஏசப்பாவனுடைய வசனத்தில் இது சொல்லுதுப்பா, இது கீழ்ப்படிப்பான்னு கூட சொல்ல முடியல. சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப அஃபண்ட் ஆகுது, ஏன்னா உங்ககிட்ட என்ன இல்லை, தேவனுடைய அன்பு இல்லைன்னு ஒரே வார்த்தையில் நம்ம வாயை மூடிடுவாங்க. அதனால நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அந்த மாதிரி இருக்கிற மக்களோடு இருக்கிற தொடர்பையும் என்ன பண்ணிடணும், துண்டிச்சிடணும். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி இனிமேல் இந்த தம்பி இருக்கிறதான இடத்துக்கு நம்ம போக வேண்டிய, நானும் அவனும் சேர்ந்து ஒரு மியூசிக் இதில் இருந்தோம், ஒரு அந்த திருமணத்துக்கு வர்ஷிப் பண்ண போயிருந்தோம். அதனால எனக்கு அதுக்கப்புறம் அது ஆவியில் ஒரு மாதிரி அன்றைக்கி ரொம்ப உணர்த்தப்பட்டு நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன், சரி இனிமேல் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நிறைய நேரங்களில் நம்மளுடைய பழக்க வழக்கம்லாம் என்ன ஆகுது தெரியுங்களா, காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்து அங்கேயும் இங்கேயுமாக போய் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தீமையின் பலிபீடங்கள் இன்னமும் செயல்பட்டு கொண்டு இருப்பதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். தீமையின் பலிபீடம் செய்யறதுக்கு, கிரியை செய்யறதுக்கு பிசாசு காரணம் இல்லை, நாமளே தான் தீமையின் பலிபீடம் கிரியை செய்யறதுக்கு நம்மளே தான் காரியவாதிகளாக நம்ம இருக்கிறோம். அப்போது இந்த பலிபீடங்கள், ஸோ முதலாவது பார்த்தோம் பலிபீடங்கள், இந்த நியாயாதிபதிகள்லேருந்து பார்த்தோம், கிதியோனுடைய காரியத்தில் பார்த்தோம். அடுத்ததாக கர்த்தர் இந்த பலிபீடங்களை நீங்கள் இடித்து உடச்சி போட்டுறணும், ரொம்ப முக்கியமாக அவர்களோடு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப திட்டவட்டமாக கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். சரிங்களா? ஸோ அப்போது இந்த மற்ற தெய்வங்களை, இந்த பலிபீடங்கள், நீங்கள் அந்த பலிபீடங்களோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போ இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, இந்த பலிபீடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்சாக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆவிக்குரிய பரிமாற்றம் நடக்கிற இடங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பலிபீடத்தில் தான் என்ன நடக்குதுங்க, நன்மையும் நடக்குது, தீமையும் நடக்குது. தீமையின் பலிபீடத்தில் தீமை நடக்கும், ஜெப பலிபீடத்தில் தேவனுக்கு பிரியமான பலிபீடம் கட்டி எழுப்பப்படும் போது அங்கே நன்மை உருவாகும். அப்போது ஒரு 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 டிரான்சாக்ஷன் பாயிண்ட், அங்கே தான் வந்து பரிவர்த்தனை அங்கே தான் நடக்குது, கொடுக்கறது வாங்கிறதுலாம் அங்கே தான் நடக்குது. அப்போது இந்த பலிபீடங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து சத்ருவானவன் உள்ளே நுழைவதற்கு, உள்ளே நுழைந்து அடுத்த தலைமுறையெல்லாம் உள்ளே போய் ஊடுருவி செல்றதுக்கு இந்த பலிபீடங்கள் அடிப்படையான காரணமாக இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போது என்ன பண்ணப்படணுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் இல்லைங்களா, முரட்டாட்டம், மற்றவரை கட்டுப்படுத்துகிற நோக்கத்தில் செயல்படுவது, அதுக்கப்புறம் கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமை, அதுக்கப்புறம் ஒரு குடும்ப கலாச்சாரங்கள், அது குடும்ப பழக்க வழக்கங்கள், அது எல்லாமே பில்லி சூனிய கிரியைகளாக இருக்கிறது. அந்த பில்லி சூனிய கிரியைகள் எதை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறது, பலிபீடங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ பலிபீடங்கள் உடைக்கப்படணும்னா பில்லி சூனிய கிரியைகள் உழையணும். என்னென்ன பில்லி சூனிய கிரியைகள்? இது பர்சனல் லைஃப்பில் நானும் என் குடும்பமும் இன்னும் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிற ஒரு சில காரியங்கள். அப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற பில்லி சூனிய கிரியைகளையும் முடிச்சிடலாம். அதுக்கு கீழே பெரிய பேஸாக இருக்கிறதான தீமையின் பலிபீடங்களை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக என்னால் உடைச்சிட முடியும்.
அப்போ பாருங்க, அதுதான் நான் போட்டிருக்கேன். இந்த 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 பலிபீடங்கள் என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு சுழற்சியை நம்முடைய வாழ்க்கையில தீமையின் சுழற்சிகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது வந்து அந்த தீமையின் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கும். எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில பேசியிருக்கோம், எங்க தாத்தாவுடைய வாழ்க்கையில பேசியிருக்கோம், எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில பேசியிருக்கோம், என் வாழ்க்கையில அது பேசும். நான் அதை அடையாளப்படுத்தி நான் உடைக்கலைன்னா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் அந்த தீமையின் பலிபீடம் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி பேசிக்கொண்டே இருக்கும். அப்போ என்ன நடக்குது பாருங்க, நான் தான் போட்டிருக்கேன். இந்த காணப்படுகிற இந்த பழக்க வழக்கங்கள் சொன்ன இல்லைங்களா, தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், சூனிய கிரியைகள் மாதிரி இருக்கிற இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான ஒரு 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 என்ன சொல்ற கார்டியன் ஏஜென்ட் மாதிரி. அதெல்லாம் அந்த பலிபீடங்களை இடிக்க விடாம என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, அப்படியே பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. ஒரு பலிபீடம் பார்த்தாச்சு, தீமையின் பலிபீடத்தை பார்த்தாச்சு, அது உடைக்கணும். ஆனா உடைக்கலான்னு பார்த்தா அந்த பலிபீடத்தை என்ன காத்துக்கிட்டு இருக்குதுங்க, ஒரு பில்லி சூனிய கிரியை ஒண்ணு அந்த பலிபீடத்தை அப்படியே ஃபுல்லா இடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை அட்ரஸ் பண்ணணும், பில்லி சூனிய கிரியைகளை அட்ரஸ் பண்ணணும். குடும்பத்துல தனிப்பட்ட விதத்துல இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற முரட்டாட்டம், கீழ்ப்படியாம, மேனிப்புலேஷன், ஃபேமிலி கஸ்டம்ஸ், அது குடும்ப அந்த கலாச்சார காரியங்கள், இதை நம்ம உடைச்சி ஜெபிக்காம பலிபீடங்கள்ல இருந்து, தீமையின் பலிபீடங்கள் நமக்கு என்ன கிடைக்காதுங்க, ஜெயம் வர முடியாது. சரிங்களா? அடுத்ததா பார்ப்போம். ஸோ பலிபீடங்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா ரத்த வழியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரத்த வழியில ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போமா? உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நல்லா கவனிக்கணும். இப்போ இங்க கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமோடு ஏற்படுத்துகிறார். ஆபிரகாமோடு ஏற்படுத்தும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் செய்யற உடன்படிக்கை வெறுமனே உன்னோடு மாத்திரம் இல்லை, உன்னுடைய தலைமுறைக்கே அந்த உடன்படிக்கை என்ன பண்றேன், நான் செய்யறேன். ஸோ ஒரு உடன்படிக்கை ஒன்று செய்யப்படுதுன்னா அது தீமையோ நன்மையோ ரெண்டுமே, ரெண்டுல எந்த உடன்படிக்கை இருந்தாலும் அது வெறுமனே ஒரு மனுஷனுக்கு உரியது அல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ பிசாசோட ஒரு மனுஷன் உடன்படிக்கை பண்றான்னா வெறுமனே அந்த மனுஷன் செத்து உடனே அந்த உடன்படிக்கையும் முடிஞ்சு போயிடாது. அந்த மனுஷனுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக அந்த உடன்படிக்கை என்ன ஆகிட்டே இருக்குங்க, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனும் தன்னுடைய பிள்ளைகளோடு செய்கிற உடன்படிக்கை எப்படி வருங்க, தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கும். முதல் நாள் பார்த்தோம் இல்லைங்களா, அவர் 1000 தலைமுறைக்கு என்ன பண்றாருங்களா, இரக்கம் செய்கிற தேவன். அப்போ எதனால அவர் செய்கிற உடன்படிக்கை, அவர் பேரே உடன்படிக்கையின் தேவன், இஸ் த காட் ஆஃப் கவனன்ட், இஸ் அ கவனன்ட் கீப்பிங் காட், உடன்படிக்கையை கை கொள்ளுகிற தேவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ பிசாசு என்ன பண்றான்னா இந்த உடன்படிக்கைகளை ரத்தத்துல அப்படியே அவன் மிக்ஸ் பண்ணிட்டான். நம்முடைய முற்பிதாக்களுடைய ரத்தத்தில் அது அப்படியே மிக்ஸ் ஆகி என்ன ஆகுதுங்க, அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த தீமையின் உடன்படிக்கைகள். அப்படியே தலைமுறை தலைமுறையாக அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, புலம்பல்ல ஒரு வசனம் இருக்குது. புலம்பல் 5வது அதிகாரம் 7வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? எங்கள் பிதாக்கள், வாசிக்கலாம், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை, அவங்க செத்து போயிட்டாங்க ஆனா அவர்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் சுமக்கிறோம். எங்க அம்மா அப்பா பண்ண அநியாயத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சுமந்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் உடன்படிக்கை ரத்தத்தின் வழியாக அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ரத்தத்தின் வழியாக வருகிறது. இந்த பாருங்க, பிளட் லைன்ஸ் கேரி கவனன்ட் மெமரி, உடன்படிக்கையினுடைய நினைவை இந்த ரத்த வழி என்ன ஆகுதுங்க, அப்படியே சுமந்து கொண்டே வருகிறது. அதுல மறைஞ்சிருக்கிறது, ரத்தத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, வெறும் டிஎன்ஏ மாத்திரம் இல்லை, ரத்தத்தில் வெறும் டிஎன்ஏ மாத்திரம் இல்லை, டிஎன்ஏல இவ்வளோ விஷயம் மறைஞ்சிருக்குது. அதில் பிளட் லைன் இருக்கிற ஆல்டர்ஸ், ஈவில் கவர்னன்ட், ஈவில் அக்ரிமெண்ட்ஸ், எவ்வளோ காரியங்கள், உடன்படிக்கைகள், தீமையின் பொருத்தனைகள், தீமையின் பலிபீடங்கள், இவ்வளவு காரியங்கள் ரத்தத்திற்குள்ளாக மறைஞ்சிருந்து என்னத்துக்காக, வெறும் எனக்கு தீமை செய்யறது மாத்திரம் இல்லை, என்னுடைய தலைமுறை தலைமுறையாக தீமை செய்யும்படியாக அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பிளட் லைன் இப்போ எப்படி ஆல்டர்ன்னு சொன்ன இல்லைங்களா, பலிபீடம் தலைமுறை தலைமுறைக்கு என்ன ஆகுதுங்க, ஒரு தொடர்பாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அதே மாதிரி ரத்த வழியும் என்னவா இருக்குதுங்க, ஒரு லீகல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். ஆவிக்குரிய தாக்கங்களை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்துவதற்கு ரத்த வழியும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த ஸ்பிரிட் ரெல்ம்ல, ஆவி மண்டலத்துல
இப்போ நான் எங்கள் அம்மாவுடைய கருவில் நான் உருவாகும் போதே எங்கள் அம்மா அப்பாவுடைய 2 பேருடைய ரத்தத்தில் இருக்கிறதான ஒட்டுமொத்த தாக்கமும் எங்கே வந்துருச்சு? என்னுடைய ரத்தத்துக்குள்ளே வந்துருச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நான் என்னுடைய சந்ததியை குறித்து நான் ஜாக்கிரதையே இல்லை அப்படின்னா, இது குறித்து நான் ஜெபிக்கலைன்னா, என்கிட்ட இருக்கிறதும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருக்கிறதும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து யாருக்கிட்ட வரும்? என் பிள்ளைகள் கிட்ட வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய அப்படியே குறையாது. போக போக அது அந்த அந்த ரத்த வழியில் வருகிறதான அந்த தீமை என்ன ஆகிட்டு தெரியுங்களா? மல்டிப்ளை ஆகுது, பெருகி கொண்டே போகிறது. பெருகி 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 இன்னொரு 4 தலைமுறையில் டீல் பண்ணாமே விட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு அடுத்து இருக்கிற ஒரு 4வது தலைமுறையில் பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமான ஒரு தலைமுறையாக இருப்பாங்க. எல்லா வித அடிமைத்தனம், வியாதி, பலவீனம், கஷ்டம், நெருக்கடி, பண நெருக்கடி. ரொம்ப ஏன் அப்படி நல்லா தானே இருந்தீங்க, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னா, நல்லா எப்படி இருந்தாங்க? அவங்களுக்குள்ள பர்சனலாக இருந்ததான மறைஞ்சிருந்ததான தீமைகளை அவங்க என்ன பண்ணல? அடையாளப்படுத்தலை. மறைஞ்சிருக்கிற பலிபீடங்களை உடைக்கலை. ரத்த வழியில் வருகிற தாக்கங்களை அவங்க கண்டுபிடிக்காமல் விட்டதுனால அது ஒவ்வொரு தலைமுறைக்கும் பெருகி 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 ஒரு 4வது 5வது தலைமுறை வரும்போதெல்லாம் இந்த முதல் தலைமுறை ரொம்ப பக்திமானா பரிசுத்தமாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுக்கான அறிகுறியே இல்லாமல் இருப்பாங்க 4வது 5வது தலைமுறையில். ஏன் என்னாச்சு? இந்த 4 தலைமுறையோட டிரான்ஸ்மிஷனில் என்ன நடந்துச்சுங்க? தீமை தான் நிறைய பெருகி இருக்குது. ஏன்னா இந்த 4 தலைமுறையில் யாருமே என்ன பண்ணலைங்க? மறைந்திருக்கிற காரியங்களை அட்ரஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதை வெளிப்படுத்தி அதை வெளியே உடைச்சி இயேசுவின் ரத்தத்தினால அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலை. அதனால அது உள்ளுக்குள்ள அப்படி பெருகி கொண்டே இருந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? இவ்விதமாக தான் ரத்த வழிக்குள்ளாக மறைந்திருந்த இந்த காரியங்கள் செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதான் என்னவா மாறுகிறது? இந்த பில்லி சூனிய கிரியைகள் இந்த ரத்தத்திற்குள்ளாக மறைந்திருந்து நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தாமதங்கள், சைக்கிள்ஸ் ஆஃப் டிலே, எல்லாவற்றிலையும் தாமதம். திருமணத்தில் தாமதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளை பெறுவதில் தாமதம், அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுல தாமதம், அப்புறம் படித்து முடிக்கிறதுல தாமதம், பணம் கிடைக்கிறதுல எல்லாத்துலேயும் எப்போ பார்த்தாலும் டிலே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வியாதி. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் நான் பார்த்தேன், அவங்க ஒரு 4 மாதத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறதான எல்லாருக்கும் வியாதி, பெரிய அதாவது பார்த்தீங்கன்னா கேன்சர். ஒருத்தர் கேன்சரில் அட்மிட்டாக இருக்கிறாரு. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இங்கே சிக்கன் பாக்ஸ் வருது. சிக்கன் பாக்ஸ்லேருந்து காலியாக அவர் சரியாகிறதுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு. எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் சிக்கானா வீட்டில் இருக்க மற்றவங்க என்ன பண்ணலாம்? கவனிக்கலாம். வீட்டில் இருக்கிற 4-5 பேருமே எல்லாமே பயங்கரமான ஒரு வியாதி படுக்கையில் இருந்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ரத்தத்திலே மறைந்திருக்கிறதான தாக்கங்கள். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுதுங்க? அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வியாதியில் கொண்டு போய் அவங்கள முடக்கி போடணும்னு நினைக்குது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த அசுத்தமான எண்ணங்களும் யோசனைகளும், பெர்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுவுமே ரத்தத்தில் வருகிறதான தாக்கங்கள். அது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் நேச்சர்னு நம்ம விட்டுறக்கூடாது. சாதாரணமாக எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடியதான இச்சை தாங்க, எண்ணம் தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது என்ன நடக்குதுன்னா, அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஜென்ரேஷனாக தலைமுறையாக அது என்ன ஆகிட்டே இருக்குதுங்க? பெருகி கொண்டே இருக்கிறது. ஸோ அப்போது இந்த தேவனுக்கு பிரியமில்லாத அந்த எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத நினைவுகள், அதுவுமே இரத்த வழியிலே வருகிறதான இந்த பில்லி சூனிய கிரியைகளினாலே வருகிற தாக்கங்களாக இருக்கிறது. அடுத்து நான் சொன்ன மாதிரி மேனிப்புலேஷன், மற்றவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு பேசுவது. எப்பயுமே நான் பேசுறது தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. எப்பயுமே இப்போ ஒருவேளை தேவனுடைய வார்த்தை இருக்குது, இல்லை யாராவது ஒருத்தங்க நியாயமான விஷயம் பேசினாங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நேச்சர் என்னன்னா, அவங்க சொல்லி மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க சொல்லி நான் எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு சுபாவத்தில் இருக்கிறவங்க, அவங்க தான் மேனிப்புலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டதான மனுஷங்களுடைய வாழ்க்கையில் தீமையின் பலிபீடங்கள் இருக்குது. அடுத்ததான் சொன்னேன், இந்த ரத்த வழியிலையும் இந்த விச் கிராஃப்ட் என்ன ஆகுதுங்க? இந்த பில்லி சூனிய கிரியைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ ஆழமான தாக்கங்களை இது ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்போ அடுத்த 3வது நாம் பார்க்கிறது அக்ரிமெண்ட்ஸ், பொருத்தனைகள். ஸோ 3 காரியங்களாக சொன்னேன். முதலாவது பலிபீடம், அடுத்ததாக 2வது ரத்த வழியை பற்றி பார்த்தோம், அடுத்து 3வதாக அக்ரிமெண்ட்ஸ், பொருத்தனைகள். சரிங்களா? இப்போ பொருத்தனைகளை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சார் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான், பல முறை இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வாசிப்போமா?
நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும். இப்போ அந்த எதிரிடை கட்டளை அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுல தான் அந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது வருது. அக்ரிமெண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ அக்ரி அப்படின்னு என்ன அர்த்தங்க? சாதாரண ஒரு நானும் இணங்கி போறோம் அப்படின்றதான் அக்ரி பண்றீங்களா அப்படின்னா இணங்கி போறீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்றத அர்த்தம். இப்போ நம்மளுடைய நம்ம கான்சியஸாக இல்லாத போதே நிறைய விஷயங்களை அன்கான்சியஸ்னு சொல்லுவோம். அன்கான்சியஸ்னா நம்முடைய நினைவு இல்லாமலேயே ஒரு சில வார்த்தைகளை என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? நம்ம பிசாசோட அக்ரி பண்ணியிருப்போம், பிசாசோட இணங்கி போயிருப்போம், நமக்கு தெரியாது. அதனால தான் பேசுகிற வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணுன்றாங்க? ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறது, ரட்சிக்கப்படாத நண்பர்கள்கிட்ட சொந்தக்காரங்கிட்ட பேசும் போதெல்லாம் நம்ம வார்த்தை குறித்து எப்படி இருக்கணுங்க? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம ஓவராக பேசிக்கிட்டே இருப்போம். இது லூஸ் டாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க, வளன்னு ஏதாவது. ஏன்னா சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. பிரயோஜனமான காரியங்கள், தேவனை பற்றி காரியங்களை பேசுறது வேற. ஆனால் வேற ஏதாவது காரியங்களை பேச என்ன பண்றீங்க தெரியுங்களா? அன்கான்சியஸா, அதாவது உங்களுடைய நினைவு இல்லாமலேயே நீங்க ஒரு சில ஈவில் அக்ரிமெண்ட்ஸ், தீமையான அந்த பொருத்தனைகளுக்குள்ள என்ன பண்றீங்க? உங்க வாய் வந்துருது, அந்த வார்த்தைகள் வந்துருது. பேசப்பட்ட வார்த்தையை நீங்க திரும்பலாம் வாங்கலாம் முடியாது. அந்த வார்த்தையை பிசாசு என்ன பண்ணிடுவான்? நல்லா பிடிச்சி வச்சுக்குவான். ஸோ அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணுங்க? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அன்கான்சியஸ். அடுத்ததா தெரிந்தே, இப்போ நம்மளுடைய முற்பிதாக்கள்லாம் தெரிந்தே என்ன பண்ணியிருப்பாங்க? பிசாசுகளோடும் விக்கிரகங்களோடும் அவர்கள் பொருத்தனைகளை அவங்க செய்திருப்பாங்க, அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே என்ன ஆகுதுங்க? உடைக்கப்பட்டால் ஒழிய அந்த அக்ரிமெண்ட்டினுடைய டீலை என்ன பண்ணணுங்க? க்ளோஸ் பண்ணணும். இந்த அக்ரிமெண்ட் இனி செல்லாது அப்படின்னு சொல்லி மறுத்து அதனுடைய தாக்கத்தை நம்ம முறித்து போட்டால் ஒழிய அந்த பொருத்தனைகள் என்ன ஆகிட்டே இருக்குங்க? ஒவ்வொரு தலைமுறைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ எங்க அப்பா பேசினதான வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். நான் பேசினதான வார்த்தைகள் என் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ இது இல்லாம எங்க தாத்தா பேசின வார்த்தை எங்க அப்பாவுக்கு தாக்கம் இருக்கும், எங்க அப்பா பேசின வார்த்தை எனக்கும் தாக்கம் இருக்கும். அப்போ நான் பேசுற வார்த்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய முற்பிதாக்களும் என்ன வார்த்தை பேசினாங்களோ எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இது எல்லாவற்றிலும் மறைந்து இருக்கிறதான அந்த பொருத்தனைகளை நான் என்ன பண்ணணும்? உடைக்கணும். நம்ம என்ன சொல்லி உடைக்கணும்? ஏசப்பா, எனக்கு எதிராக இருக்கிறதான கையெழுத்தை நீங்க குலைத்து சிலுவையிலே என்ன பண்ணீங்க? வெற்றி சிறந்தீங்க, ஆணி அடிச்சு. அது எல்லாவற்றையும் நீங்க அந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதெல்லாம் தான் என்ன பண்ணுது? அந்த அசுத்த வல்லமைகள் தான் அந்த பொருத்தனைகளை தன்னுடைய கையில் வைத்து கொண்டு, நீ இந்த உன் வாயினால் என்ன பண்ணியிருக்க? இந்த வார்த்தையை நீ பேசியிருக்கல்ல, அப்ப நீ என்ன பண்ற? இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி அவன் லீகலாக என்ன பண்ணான்? சொன்ன இல்லைங்களா? அவன் எப்பயுமே இப்படி தான் வருவான், லீகலாக தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அவன் செயல்பட முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஏசப்பா ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். அதனால இல்லீகலாக அவன் தொட முடியாது. ஆனால் லீகலாக என்ன பண்ண முடியும்? அவன் நம்மளை தொட முடியும். அப்போ லீகலாக நம்ம அவனுக்கு கொடுக்குற வாசல் எதுங்க? இந்த பொருத்தனைகள். இப்போ சண்டையிலெல்லாம் அவசரத்தில் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா ஒரு சில வார்த்தை, அதெல்லாம் தான் பொருத்தனைகள். இப்போ புருஷன் பொண்டாட்டி சண்டையில் என்ன பண்ணுவாங்க? இப்படியே நீ என்னைய போத்து பாடா படுத்துறதுக்கு என்னை கொன்று பேசாம அப்படின்வோம். நான் இங்கே இருக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்வோம். சண்டையில் பேசியிருக்கோமா இல்லையா? மனம் பதறி கோவத்தில் அந்த மாதிரி வார்த்தைகளை குடும்பத்தில் சண்டை வரும்போது என்ன பண்ணுறோங்க? இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறோம். இந்த வார்த்தையெல்லாம் என்ன ஆகுது தெரியுங்களா? பிசாசு தன்னுடைய லீகல் டாக்குமெண்ட்ல பொருத்தனையாக அதை என்ன பண்ணி வச்சிருப்பான்? எழுதி அதுக்கு மேலே அவனுடைய கையெழுத்தை, நம்ம கையெழுத்து மாதிரியே ஃபோர்ஜரி பண்ணாலும் முன்னுவானே ஒழிய அவன் என்ன பண்ண மாட்டான், அதை மாற்றவே மாட்டான். ஃபுல் டாக்குமெண்ட் லீகலாக இருக்கும். உன் வாயினால இந்த டேட்டில் இந்த சூழ்நிலையில் நீ என்ன பண்ண? இந்த வார்த்தையை நீ சொன்ன. அதனால உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன்? இந்த பலவீனத்தை, இந்த வியாதியை, இந்த கஷ்டத்தை நான் என்ன பண்ணுறேன்? எடுத்துகிட்டு வரேன்னு அவன் தைரியமாக வந்து அடித்து பேசுவான். அப்போ நம்ம உட்காந்து தலையை சொரிஞ்சிட்டு இருப்போம். ஐயோ, நான் அவசரப்பட்டு பேசினேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த பலிபீடங்கள், இரத்த வழியில் வர தாக்கங்கள், பொருத்தனைகள் மூலமாக வர்றது, இதை
ஒரு 4 நாள் 10 நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். ஏன்னா நம்மள அறியாமலேயே கோபத்திலையும் எதோ ஒரு ஒரு வருத்தத்திலையும் ஏமாற்றத்திலையும் பல வார்த்தைகள் என்ன பண்றாங்க, பேசிட்டு தான் இருக்கிறோம். ஒன்று பேசாம ஊமை ஆகணும், அது முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணணும், பேசப்பட்ட வார்த்தையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தினந்தோறும் அதை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணணும். கர்த்தாவே, நான் மனம் பதறி பேசி பிசாசு அதெல்லாம் என்னவா மாற்றிருக்கிறான், அந்த வார்த்தைகள் எல்லாம் தீமையின் பொருத்தனைகளாக அவன் எதனா பண்ணியிருக்கிறான், மாற்றி வைத்திருக்கிறான். அது அவன் உள்ளே நுழைவதற்கான ஒரு சட்டப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட்டாக அது மாறிடுச்சு. இப்போ அது எல்லாவற்றையும் நம்ம இந்த கொலோசையரில் வாசித்த வசனம் மாதிரி எனக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருக்கிற கையெழுத்தை ஏசப்பா நீங்க கொலைச்சி நடுவில் இடாதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடிச்சு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தீங்களேப்பா. இப்போ அந்த வெற்றியை நான் என்ன பண்றேன், என் வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த பொருத்தனைகளின் மேல, தீமையின் பொருத்தனைகள் மேல உங்களுடைய ஜெயத்தை நான் இப்போ என்ன பண்றேன், கிளைம் பண்றேன். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு மேல இப்போ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு மேல இப்போ பவர்ஃபுல்லா நிலை நிற்கக்கூடியது எது, ஏசப்பா எனக்கு பெற்றுக் கொடுத்த வெற்றி, சிலுவையில் அவர் எனக்கு பெற்றுக் கொடுத்த விடுதலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபம் நம்ம செய்யணும். 10 நாள் 15 நாள் 21 நாள் 40 நாள் மட்டும் இல்லை, தினம்தோறும் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம இந்த பேசுகிற வார்த்தைகளை குறித்தும் வார்த்தைகளினாலே ஆவி மண்டலத்தில் ஏற்படுகிற இந்த பொருத்தனைகளை குறித்தும் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, இன்னொரு காரியத்தை வாசிப்போம். ஏசாயா 28வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 28வது அதிகாரம் 18வது வசனம். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். இது எங்க வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ஏசப்பா 16வது வசனத்துல கவனிச்சு பாருங்க. இங்க ஏசப்பாவை குறித்து ஒரு தீர்க்கதரிசன பகுதி. அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ ஏசப்பாவை மூளைக்கல்லா வைக்காம தங்களுடைய சொந்த இஷ்டத்திற்கு காரியங்களை செய்யறவங்க இருக்காங்க இல்லைங்களா, தங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவங்க, அவங்கள பற்றி தான் கீழே இருக்கிற வசனங்களா வாசிக்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க, நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும், வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். அப்போ அந்த மரணத்தோடு இருக்கிறதான அந்த உடன்படிக்கைகள் பொருத்தனைகள் அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணுங்க, கேன்சல் பண்ணணும், அதை ரிவோக் பண்ணணும். ஆங்கிலத்தில் அது ரிவோக்னு என்ன அர்த்தம், அதனுடைய வல்லமையை நான் மறுக்கிறேன், அதனுடைய வல்லமை இனிமே என் வாழ்க்கையில செயல்பட முடியாதுன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம ஜெபிக்கணும். அதை அழித்து அதை உடைச்சி நம்ம ஜெபிக்கணும். இவ்விதமாக நம்ம இந்த பொருத்தனைகளை முறித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, இவ்விதமாக இருக்கக்கூடிய இந்த பொருத்தனைகள், வாக்குறுதிகள், தீர்மானங்கள் எல்லாமே நமக்கு எதிராக பரலோக நீதிமன்றத்தில் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, பேசிக்கிட்டே. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே எப்படிப்பட்ட விஷயங்க, லீகலாக நியாயப்படி பிசாசு செய்து கொண்டே இருக்கிறான், லீகலா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ நம்ம நினைக்கலாம், ஏங்க இதை பத்தி பேசினாதானே பிரச்சனை, அமைதியா இருந்துருவோமே, எனக்கும் வேணாம் உங்களுக்கும் வேணாம், பிசாசுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், அமைதியெல்லாம் போயிடுவோம், நான் பாட்டுக்கு ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னா அப்படியும் பண்ண முடியாது. நீங்க அமைதியெல்லாம் இருக்கலாம், ஆனா உங்களை குற்றம் சாட்டுகிறவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், பரலோக நீதிமன்றத்தில் உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருப்பான். அவன் பேரே குற்றம் சாட்டுகிறவன் தான். ஸோ இப்போ நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. பரலோக நீதிமன்றத்தில் போய் நம்ம எதிர்த்தரப்புல ரத்தத்தை வச்சு, இயேசுவின் ரத்தத்தை வச்சு நம்ம பேசலைன்னா அவன் சொல்றதுக்கெல்லாம் நம்ம என்னவா மாறிடுவோம், ஆமாங்க அவன் சொல்றது கரெக்டு தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒத்து போகிற மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தினந்தோறும் தேவ சமூகத்தில் ரொம்ப முக்கியமாக, அதனால தான் அந்த மார்னிங் டைமில் அந்த ப்ரேயர் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, காலை வேலை. இன்னைக்கு காலையில் கூட ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அந்த அதிகாலை ஜபம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த அதிகாலை ஜபத்தில் நீங்கள் லிட்டரலாக என்ன தெரியுங்களா பண்ணுறீங்க, தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கும்போது பரலோக நீதிமன்றம் முன்னாடி வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள்
நிற்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் சித்தமானால் அந்த நீதிமன்றங்களை குறித்து ஒரு பெரிய ஒரு தலைப்பது. அதை பற்றி நம்ம இதே மாதிரி ஒரு 10 days அந்த மாதிரி ஒரு டீச்சிங் நம்ம கண்டிப்பாக நம்ம வைக்கலாம். அதில் இன்னும் ஆழமான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போது இந்த பரலோக நீதிமன்றம் எப்படி இந்த பூமியில் இருக்கிற நீதிமன்றம்லாம் இருக்குதோ அதை விட இன்னும் மேலானது. இங்கே கூட நீதி நியாயத்தை காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் அங்கே அப்படி செயல்படவே முடியாது. நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர். ஸோ அப்போது அந்த நீதிமன்றத்தில் நம்ம இங்கே இருக்கிறதான இந்த பொருத்தனைகள், இந்த உடன்படிக்கைகள், இந்த காரியங்கள்லாம் நம்ம விட்டுட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க, நான் அமைதலாகிடுறேன், அதை பற்றி எதுக்கு நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் அமைதலாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு எதிராக இந்த குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர் அவன் பேர், குற்றம் சாட்டுகிறவன் உங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டி கொண்டு தான் இருப்பான். சரிங்களா? விதிவிலக்கே கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அன்லஸ் அண்ட் அன்டில் தினந்தோறும் ரத்தத்தை கையில் ஏந்தி கிருபாசன தண்டை போய் நின்று என்ன ஜெபிக்கணும்? உங்கள் ரத்தத்தினால வரேன், ஆட்டுக்குட்டியானவரே நீங்கள் எனக்காக ரத்தத்தை சிந்துனீங்க, அந்த ரத்தத்தை கொண்டு வந்து இப்போ உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன், நீங்கள் எனக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறீங்க, என்னுடைய பாவங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமையின் பொருத்தனைகள், உடன்படிக்கைகள் என்னென்னலாம் மறைஞ்சிருக்குதோ என் வாழ்க்கையிலையும் என் குடும்பத்திலையும் வராதபடிக்கு நீர் எனக்கு காத்தருளும், எனக்கு விடுதலையை தாரும், எனக்கு இந்த தீமையின் காரியங்கள்லேருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும்னு சொல்லி நம்ம ஜெபித்தால் ஒழிய இந்த காரியங்கள் மாற்றப்படாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம அமைதலாக இருந்துட்டோம்னா நம்ம ஒத்து போகிறோன்னு அர்த்தம். ஒத்து போகணுமா தீமை உடன்படிக்கைகள்? இல்லை, நம்ம எதிர்த்து நிற்கணும். இல்லைன்னா ஜெயத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அப்போது இந்த விடுதலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது முதலாவது நம்ம அடையாளப்படுத்தணும். என்ன காரியங்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்தணும். அதுக்கப்புறமா அதை வாயை திறந்து நம்ம அறிக்கை செய்யணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அது தீமையின் பலிபீடமா, பொருத்தனைகளா, இரத்த வழியில் வர்றதான்னு ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அடுத்த ரெண்டாவது என்ன பண்ணணும்? அதை அறிக்கை பண்ணணும். நானும் என்னுடைய முற்பிதாக்களும் இதை செய்திருக்கிறோம், எங்களை தயவாய் நீர் மன்னிப்பீராக, இதற்கும் எங்களுக்கும் இருக்கிற எல்லா தொடர்புகளையும் நான் வெட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அடுத்து மூன்றாவதாக அந்த என்னென்ன தீமையின் பொருத்தனைகள்லாம் நம்ம வெட்டி உடச்சி தூக்கி போட்டோமோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனோடு நான் என்ன பண்ணுறேன், ஒரு உடன்படிக்கையை நான் செய்யணும். அந்த உடன்படிக்கையின் நினைவு கூறணும். அதனால தான் தினந்தோறும் அதிகாலையில் இந்த மாதிரி நானும் என்னுடைய மனைவியும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களாகவே நாங்கள் அதை செய்கிறோம். அதிகாலை ஜெபத்தில் நாங்கள் எல்லாத்தையும் உடச்சி எல்லா ஜெபத்தையும் செஞ்சுட்டு ஃபைனலாக அதை ஃபினிஷிங் டச் மாதிரி என்ன தெரியுங்களா பண்ணோம், புதிய உடன்படிக்கையை நம்ம நினைவு கூறணும். புதிய உடன்படிக்கை என்னதுங்க? நேற்று சொன்னேன் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் அவருடைய ரத்தமும். திருவிருந்த நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணுங்க, ஏதோ ஒரு விதத்தில் என்ன இருக்குதோ, சின்னதாக இருக்குதோ அதை எடுத்து நம்ம காலையில், அதுதான் ஃபினிஷிங் டச், அதை ரீப்ளேஸ்மெண்ட். என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்? எல்லா உடன்படிக்கையும் வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். இப்போ அதுக்கு பதிலாக எனக்காக சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த சிந்தின ரத்தம், பிற்கப்பட்ட அவருடைய சரீரமாகிய புதிய உடன்படிக்கையில் என்ன பண்ணுறேன், நான் நுழையிறேன். அந்த உடன்படிக்கை தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அடையாளப்படுத்தணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி, இப்போ இவ்விதமாக தான் இந்த மறைந்திருக்கிற இந்த பில்லி சூனிய கிரியைகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு பாருங்க, அது எப்படி இருக்குங்களா, ஸ்பிரிச்சுவல் லாயர், ஒரு ஆவிக்குரிய வக்கீல் மாதிரி, ஆவி மண்டலத்தில் ஒரு வக்கீல் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, எதிர்த்தரப்புல இருந்து எனக்கு விரோதமான குற்றம் சாட்டுகளை அது பேசிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அப்போ பல விதங்களிலே அது உள்ள நுழைகிறது, கனவுகள் வழியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஃபீட் விஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்கிற தரிசனம் மாதிரியே ஒரு சில தரிசனங்களை காண்பித்து நம்ம ஏமாற்றுகிறது. அப்போது நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரன்ஸில் வரும்பொழுது நிறைய நேரங்கள் இந்த கனவுகள் பற்றிலாம் நம்ம பேசும்பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த கனவு தேவனிடத்திலிருந்து வருகிறது, எந்த கனவு பிசாசிட்டிருந்து வருதுன்னு நமக்கு தெரியணும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நான் ஒரு 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 விடுதலைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக. ஆனால் அந்த அந்த காரியத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஒரு உறவு, அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சொல்லிகிட்டே இருந்தார். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் தீர்மானம் பண்ணி வெளியே வந்துட்டேன். அவங்ககிட்ட அந்த குறிப்பிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களோட பேசுகிறத சண்டைலாம் போடல, ஜஸ்ட் அப்படி நிறுத்தியாச்சு, ஸ்டாப் பண்ணிச்சு, டீசெண்டாக அப்படி நிறுத்திட்டு நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படியே வெளியே வந்துட்டேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கனவு எப்படி வரும்னா, திரும்ப அந்த
குறிப்பிட்ட அந்த எந்த தொடர்பை வேணான்னு சொல்லி வந்தனோ அந்த தொடர்பில் இருக்கிற அந்த மனுஷனுடைய திரும்ப போய் நான் ஏதோ பேசுகிற மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் வரும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, தினந்தோறும் வரும். எனக்கு ஒரு 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 வாரத்தில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டெய்லிக்கும் கண்டினியூஸாக ஒரு 4-5 நாள்லாம் வந்திருக்கும். இப்போ நம்ம உடனே நம்ம கனவு எல்லாமே தேவனிடத்துலேருந்து வருதுன்னு மனநிலையில் இருந்தோம்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கிறார் போல் திரும்ப போய் என்ன ஆயிடணும், அவங்களோட ராசி ஆயிடணும். நம்ம தான் தேவையில்லாமல் அவசரப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை உடச்சிக்கிட்டோம். ஆனால் திரும்ப போய் என்ன பண்ணிடணும், நம்ம இணைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ அப்போ பாருங்கள், இங்கே தான் நமக்கு டிசைன்மெண்ட் தேவை அந்த இடத்துல. அதனால நான் நிறைய நேரங்களில் அந்த முக்கால்வாசி ட்ரீம்ஸ் நான் அப்பா கிட்ட பகிர்ந்து கொள்வேன். அப்பாவும் சில நேரங்களில் ஜெபம் பண்ணிட்டு இது பிசாசனுடைய தாக்கம் தான் அப்படின்னு கரெக்டாக எனக்கு அது டிசைன் பண்ணி அதை சொன்னாங்க. அப்போது நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஏன் வந்தோம் அப்படின்னா நிறைய வசனத்தோடு ஒத்து போகாத நிறைய காரியங்கள் இருந்தது. அதனால் நான் வெளியே வந்துட்டோம். சரிங்களா, அது ரொம்ப சிம்பிள். ஆனால் பிசாசு என்ன பண்ண நினச்சான் அப்படின்னா, எனக்கு நீங்கள் தான் ரொம்ப கனவை பற்றிலாம் ரொம்ப பெரிய விஷயமா வச்சு பேசுவீங்களே, ட்ரீம்லாம் உங்களுக்கு பெரிய டீல் ஆச்சு, அதனால் நீங்கள் கனவுலாம் ரொம்ப பெரிய இதாக வச்சு பேசுகிறனால உங்களுக்கு கனவை வச்சே நான் ஏமாத்துறேன் பாருங்கன்னு சொல்லி என்கிட்ட அப்படி தான் ஏமாற்ற பார்த்தான். ஆனால் நான் ஏதோ ஆண்டவர் கிருபையில் கர்த்தர் எனக்கு மேலே கிருபையாக இருந்ததுனால கர்த்தர் எனக்கு அந்த டிசைன்மெண்ட்டை கொடுத்ததுனால அதுக்கப்புறம் அதை முறிச்சு ஜெபம் பண்ணு. அது அப்புறம் நைட்டு தூங்கும் போது நான் ஜெபம் பண்ணுவேன், பிசாசே தந்திரமாக வந்து தீமையான ஒரு உறவுக்குள்ளே என்னை திரும்ப திரும்ப கொண்டு போகும்படி என்னை கொண்டு வர நினைக்கிற எல்லா தாக்கங்களையும், கனவின் வழியாக வர்ற எல்லா தாக்கங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தூங்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து அந்த மாதிரி அந்த கனவு வர்றதில்லை. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாதிரி டெலிவரன்ஸ் இந்த மாதிரி காரியங்களாம் நம்ம பேசும்போது கர்த்தர் நிறைய விஷயங்களை நமக்கு கனவுகள் மூலமாக வெளிப்படுத்துவார். இது ஒன்று. இன்னொன்று, நம்மளை ஏமாற்றும்படி பிசாசும் என்ன பண்ணுவாங்க, கனவுகள் வழியாக நம்மளோட பேசுவான். நமக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்க தெரியணும். எது தேவனால் நமக்கு உணர்த்தப்படுகிறது, எது பிசாசினால் நமக்கு காண்பிக்கப்படுகிறது, நமக்கு வித்தியாசம் பார்க்க தெரியணும். வித்தியாசம் பார்க்கணும்னா நமக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று, வசனம் நல்லா மண்டையில் போயிருக்கணும். இன்னொன்று, எப்பொழுதுமே ஆவியானவருடைய கன்விக்ஷன், உணர்த்துதல் எனக்குள்ள இருக்கணும். இந்த 2 விஷயம் இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, பகுத்தறியவே முடியாது. வசனம் இல்லைன்னா வர்ற எல்லா கனவும் கர்த்தர் தான் கொடுக்குறான்னு என்ன பண்ணிக்குவேன், நான் நினச்சி நான் ஏமாற்றப்படுவேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த கனவுகள் வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது அந்த கனவு தேவனிடத்திலிருந்து வருகிறதா, இருளின் ராஜ்யத்திலிருந்து வருகிறதான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம இந்த டிசர்ன்மெண்ட்டுக்காக, கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்டுக்காக நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெபிக்க வேண்டும். சரி, இப்போ பிசாசு என்னென்ன காரியங்கள்லாம் மறைச்சு வைக்கிறான் இந்த விஷயங்கள்ல? இப்போ 3 காரியங்களா பார்த்துருக்கோம். என்னன்னதுங்க? பலிபீடங்கள், இரத்த வழியில் வருகிற தாக்கங்கள், அடுத்ததாக பொருத்தனைகள் இல்லை உடன்படிக்கைகள். இது மறைந்திருந்து ஒவ்வொரு தலைமுறையாக வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்னென்னலாம் பிசாசு மறைச்சு வைக்கிறான் அப்படின்னு பார்ப்போமா? முதலாவது பார்த்தீங்கன்னா, இப்போ பிசாசுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்துங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வந்து எங்கள் அம்மா அப்பா ஆண்டவர் அறியாதவங்களாக இருந்தாங்க, நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன், நான் எனக்கு தெரிஞ்சு நான் பிசாசோட எந்த உடன்படிக்கையும் நான் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும், புதுசாக நீங்கள் எந்த உடன்படிக்கையும் பொருத்தனையும் பிசாசோட நீங்கள் பண்ணலனாலும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு பழைய உடன்படிக்கைகளே போதும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் புதிய பொருத்தனையும் உடன்படிக்கையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே செய்யப்பட்ட பழைய உடன்படிக்கைகளையும் பொருத்தனைகளையும் கேன்சல் பண்ணாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே அவனுக்கு வாசலாக மாறிவிடுகிறது. அப்போ நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசுக்கு என்ன தேவை? பழசில் இருக்கிற கண்டினியூட்டியே போதும். புதுசாக நீங்கள் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. புதுசாக நீங்கள் எல்லா விதத்துலையும் ஜாக்கிரதையாக அந்த ரட்சிக்கப்பட்டு அப்படியே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அக்கினியாக ஃபயராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் பழசிலிருந்து வர்றதை ரினவுன்ஸ் பண்ணி அறிக்கை செய்து பழைய உடன்படிக்கைகளையும் காரியங்களையும், அதாவது இந்த பொருத்தனைகள், இந்த இரத்த வழியில் வருகிற தாக்கங்களையும் நம்ம 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 அறிக்கை பண்ணி நம்ம விட்டு விடலைன்னா அதுவுமே பிசாசு உள்ள நுழைவதற்கு ஒரு வாசலாக இருக்கிறது. அடுத்ததா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இந்த மத சார்பான பழக்க வழக்கங்கள், குடும்ப பழக்க வழக்கங்கள், ரிலீஜியஸ் ட்ரெடிஷன், ஃபேமிலி கஸ்டம்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த வளைகாப்பு அப்படின்ற பேரில் செய்கிறதான ஒரு சில பாரம்பரியங்கள். நான் சொன்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அப்போ வளைகாப்பு பண்ணுறதே, அதாவது பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்திற்கு நன்றி சொல்லலாம். ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சு நன்றி சொல்லலாம். அதுவும் ரொம்ப ஒரு சின்ன கூட்டம் தான் வைக்கணும். பெரிய கூட்டத்தை வச்சு ஊருக்கே சோறு போடணும்னு நினைக்கக்கூடாது. அதுவும் உலக மக்கள் செய்வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஊழியக்காரங்களை கூப்பிடலாம், நமக்கு தெரிஞ்ச நெருங்கின நண்பர்களை கூப்பிட்டு அதுக்கு
நம்ம என்ன பண்ணலாம், ஸ்தோத்திர கொண்டு வைக்கலாம். ஆனால் இந்த வளையலை வச்சு வளையலை போட்டு சந்தனத்தை பூசி இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்கேருந்து வருது? இது தேவனை அறியாததற்கு முன்பதாக விக்கிரகங்களோடு இருந்ததான பாரம்பரியங்கள். அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்கவுங்க சயின்டிஃபிக் ரீசன்லாம் வர அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. சரிங்களா? தேவனுக்கு பிரியமா இருக்கா பிரியமா இல்லையா, அவ்வளோதான். ஒரே கன்க்ளூஷன் தான். நம்ம அங்கே போய் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அந்த மாதிரி பண்ணி எந்த ஆத்மாவையும் நீங்கள் ஆதாயப்படுத்தவும் முடியாது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி குடும்பத்தினுடைய பாரம்பரிய காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. ஸோ அது பிசாசனுடைய மறைவான ஒரு தாக்கங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அடுத்தது அந்த ரிலீஜியஸ் ட்ரெடிஷன், அந்த மத சார்பாய் நடக்கக்கூடியதான மத ரீதியான தொடர்பான அந்த கலாச்சார ரீதியில் வருகிறதான தாக்கங்கள். அடுத்ததாக கல்ச்சுரல் ரிச்சுவல்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி கல்ச்சுரல் ரிச்சுவல்ஸ்னால் எங்கள் ஊரில் எல்லாரும் பண்ணுறாங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பண்ணுவாங்க, எங்கள் தலைமுறையில் எல்லாரும் பண்ணியிருக்காங்க, ஆனால் நானும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணணும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அடுத்ததாக தவறான அடையாளங்கள், ஃபால்ஸ் ஐடென்டிட்டிஸ். ஒரு மாயையான ஒரு அடையாளத்தை, ஒரு தவறான அடையாளத்தை என் மேலே பிசாசு வச்சிருவான். உண்மையான அடையாளம் உள்ள ஒன்று இருக்கும், ஆனால் வெளியில் ஒரு மாயையான ஒரு வேஷம் அணிந்த ஒரு மனுஷனாக நான் இருப்பேன். அப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்க? சத்துருவானவன் பலிபீடங்களை, இரத்த வழி தாக்கங்களை, பொருத்தனைகளை, உடன்படிக்கைகளை மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். அடுத்து மூன்றாவது நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம கவனிக்காமலே விட்டுருவோம். ஒரு சில காரியங்களை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இக்னோர் பண்ணுறதுனால, கவனிக்காமல் விடுறதுனாலையும் ஒரு சில தாக்கங்கள், பிசாசின் தாக்கங்கள் இந்த இரத்தத்தின் வழியாக, பலிபீடங்களின் வழியாக வருகிறது. உதாரணத்திற்கு இந்த பெயர் வைக்கிற ஃபங்க்ஷன், அப்புறம் அந்த நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுருப்போம் இல்லையா, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், காது குத்து ஃபங்க்ஷன், மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா. இது எல்லாவற்றின் மூலமாகவும் பிசாசு என்ன பண்ணுறாங்க, உள்ளே அவனுக்கு அனுமதி இருக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி யாராவது நெருங்கின ஒருத்தங்க இறந்த உடனே அந்த சடங்கு செய்வாங்க பார்த்தீங்களா, இறந்த உடனே சடங்கு செய்கிறது, அதை மொட்டை அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒருவேளை நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதை செஞ்சுருப்போம். அதன் மூலமாக என்ன ஆகுங்க, இந்த தீமையின் உடன்படிக்கைகளும் பொருத்தனைகளும் தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக விக்கிரகங்களோடு செய்ததான உடன்படிக்கைகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில மறைவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை பிசாசு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே தடுத்து வச்சிடறான். இப்போ அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, எல்லா பலிபீடமும் என்ன பண்ணுதுங்க, பேசுகிறது. எவ்ரி ஆல்டர் ஸ்பீக்ஸ். ஒன்று நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்புனீங்கன்னா எனக்காக அந்த பலிபீடம் நன்மையான காரியங்களை பேசும். தீமையான பலிபீடங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு எதிரான தீமைகளை அவை பேசிக்கொண்டே இருக்கும். அப்போ ஒரு சில பலிபீடங்கள் தாமதங்களை, மரணங்களை, மலட்டுத்தன்மையை, குழப்பத்தை பேசும். இல்லைன்னா நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்புறோன்னா ஜீவனை பேசுகிற பலிபீடத்தையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்போ பலிபீடங்கள் என்ன பண்ணப்படணுங்க, தீமையின் பலிபீடங்கள் அமைதலாக்கப்படணும். அந்த பலிபீடங்களை காத்து கொண்டிருக்கிறதான அந்த பில்லி சூனிய கிரியைகள்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் அந்த பலிபீடங்களை காத்துட்டு இருக்குது. அந்த பில்லி சூனிய கிரியைகளை உடைக்கணும். என்னென்ன பில்லி சூனிய கிரியைகள்னு சொன்னாங்க, முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, குடும்ப பாரம்பரியங்கள், ரெண்டகம் பண்ணுவது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணணுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில முறிக்கப்படணும், உடைக்கப்படணும். அப்போதான் அந்த பில்லி சூனிய கிரியைகள் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ கர்த்தருடைய வார்த்தையில இது ரொம்ப தெளிவாக நமக்கு போடப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ இந்த விச் கிராஃப்ட், இந்த சூனிய கிரியை என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில என்னமோ ஒரு பாதுகாப்பு தர்ற மாதிரி, அது ஒரு வேஷம் அணிந்து வரும், எனக்கு நல்லது செய்யற மாதிரி. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், எனக்கு நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க, எனக்கு எல்லாரும் வேணுங்க, எனக்கு எல்லாரும் வேணும். குடும்பத்தில் ஒரு சில உறவுகளை ஆண்டவர் வேணான்னு நினைப்பாரு. ஆனால் நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம ரொம்ப பெருந்தன்மையா தேவனுடைய அன்பு அப்படியே பொங்கி வழிஞ்சி என்ன சொல்லுவோம்னா, எனக்கு எல்லாரும் வேணுங்க அப்படின்னோம். நம்ம யாரையும் பகைச்சிக்க கூடாது, உண்மைதான். நம்ம யாருக்கிட்டையும் கோவத்தோடையும் எரிச்சலோடையும் இருக்கக்கூடாது, உண்மைதான். ஆனால் ஒரு சில உறவுகளை கர்த்தர் என்ன பண்ணணும்னு நினைப்பாரு, வெட்டணும்னு நினைப்பாரு. அப்போ நம்ம விட்டு கொடுக்கணும். அப்போ போயிட்டு எனக்கு எல்லாரும் வேணுங்கன்னு பிடிச்சி இழுத்து வைக்கக்கூடாது.
பிடிச்சி இழுத்து வச்சோன்னா அந்த எந்த நபரை இழுத்து வைக்கிறோமோ அதே நபரால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு தீமையின் பலிபீடம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு எப்படி என்ன வேணா இருக்கலாம், அவங்க பிசாசனுடைய ஏஜெண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க மூலமாக பிசாசு ஒரு கண்காணிக்கிற ஆவியை பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்லை அவங்க மூலமாக ஒரு ஃபெமிலியர் ஸ்பிரிட்டாக இருக்கலாம். ஸோ அப்போது நம்ம எந்த ஈவன் இப்போ என்னுடைய ஃபேமிலி எடுத்துக்கோங்க, என்னுடைய குடும்பத்துலையுமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எனக்கு தொடர்பே கிடையாது. நான் ஏசப்பாவை மையமாக வச்சிருக்கிற என்னுடைய சொந்தக்காரங்களோட மாத்திரம்தான் நான் தொடர்பில் இருப்பேன். என்னுடைய சொந்தக்காரங்கள்ல இன்னும் ஒரு சிலர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஆனால் ஏசப்பாவோட உறவுல கிடையாது. கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆனால் ஏசப்பாவோட உறவுல இல்லை. அவங்களோட எனக்கும் உறவு கிடையாது. எங்கேயாவது கல்யாணத்தில் ஏதாவது பார்த்தோம்னா இந்த மூணாவது மனுஷனை பார்க்குறோம்ல, ஹலோ எப்படி இருக்கிறீங்க, ஓகே, போகும்போது அவங்ககிட்ட அவ்வளோதான், எப்படி இருக்கிறீங்கன்றதோட சரி, போகும்போது சரிங்க போயிட்டு வரேங்க, நல்லது, அவ்வளோதான். இப்படி தான் நிறைய சொந்தக்காரங்களோட என்னுடைய உறவு இன்னும் இருக்கிறது. நான் இது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு இல்லை, இதுதான் யதார்த்தமான உண்மை, இதுதான் பைபிளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஒரு சில உறவுகள் நமக்கு தேவையில்லாத சுமையாக பாரமாக, ஆபிரகாமுக்கு லோத்து இருந்த மாதிரி. லோத்து இருந்த வரைக்கும் ஆபிரகாமில் என்ன பண்ண முடியலங்க, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகவே முடியல. கர்த்தர் லோத்த சொந்தக்காரன் தான், லோத்தையை கூட்டு போக வச்சிருக்கலாம்ல. ஆபிரகாமுக்கு அவ்வளோ இருக்கிற சொத்துக்கு லோத்தெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய சீமான், அவர் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு லோத்தை கூடவே வச்சிருந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இல்லை வேண்டானா வேண்டாம், அவ்வளோதான். அப்போ ஒரு சில உறவுகள் நம்ம அதனால தான் எல்லா உறவையுமே நம்ம தேவனுடைய சமூகத்தில் வச்சு நம்ம கேட்கணும். ஏசப்பா, இந்த உறவை நான் பர்சியூ பண்ணணுமா வேண்டாமா, இந்த உறவை நான் தொடரட்டுமா வேண்டாமா. அது நெருங்கின சொந்தம், தூர சொந்தம், நண்பன், பல வருஷம் நண்பன், சிறு வயதிலிருந்து நண்பன், அதெல்லாம் எந்த என்ன சொல்கிறது எமோஷனும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம இந்த விஷயங்களில் வரும் பொழுது நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணணுங்க, நம்ம கீழ்ப்படியணும். அப்போது இவ்விதமாக இந்த தீமையின் வல்லமைகள் அந்த தேவையில்லாத உறவுகள் மூலமாக வலுப்படுத்தப்படுகிறது. நம்ம எதை உடைக்கணும்னு நினைப்போமோ, உடைக்கணும்னு நினைக்கிறதையே தான் அந்த உறவு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பலப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால் உடைக்கவே முடியாது. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்னுமே மாறவே மாட்டேங்குதுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இவ்விதமாய் இந்த தாக்கங்கள் மறைந்திருந்து செயல்படுகிறதாக இருக்கிறது. ஸோ குடும்பத்தில் எவ்விதமான தாக்கங்கள் ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இவ்விதமாய் இந்த இரத்த உடன்படிக்கைகள், இப்போ நீங்கள் பார்த்தது புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் பலிபீடங்களை பார்த்தோம், அடுத்து இரத்த வழி தாக்கங்களை பார்த்தோம், அடுத்ததாக பொருத்தனைகள், தீமையான அந்த உடன்படிக்கைகள், அதை பார்த்தோம். ஸோ அதில் இந்த மாதிரி நிறைய தாக்கங்கள் இருக்கும்போது முதலாவது இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடுகளிலே இந்த தாக்கங்கள் இருக்கும் பொழுது வீட்டினுடைய ஆண்கள் சீக்கிரத்தில் இறந்துருவாங்க. ரொம்ப இளம் வயதிலேயே எல்லாம் அவங்க தலைமுறையாக இளம் வயதிலேயே இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய இரத்தத்திலே தீமையின் உடன்படிக்கைகள் மரண ஆவிகளோடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். மரண ஆவிகளோடு தீமையின் உடன்படிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், அவங்க அதை அடையாளப்படுத்தி அந்த பலிபீடத்தை உடைக்கணும். எங்களுடைய குடும்பத்தில் தலைமுறையாக ஆண்களை வாழ விடாமல் இளம் வயசிலேயே, வாழ வேண்டிய வயசிலேயே மரிக்க வைக்கிறதான தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, அந்த பலிபீடங்கள் உடைக்கப்படுவதாகன்னு சொல்லி நம்ம அதை ரினவுன்ஸ் பண்ணணும். உபவாசித்து ஜெபிக்கணும். கர்த்தர் எப்படி உணர்த்துறாரோ அதுக்காக நம்ம உபவாசிக்கணும். சொன்ன மாதிரி இந்த கம்யூனியன், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ரத்தத்திலும் நம்ம பங்கெடுத்து நம்ம ஜெபிக்கணும். முற்பிதாக்களுக்கும் நமக்கும் இருக்கிறதான ஆத்தும பிணைப்புகள் என்ன பண்ணணும், உடைக்கணும். அவங்க செத்து போயிட்டாலும் பரவாயில்ல, அவங்க இல்லைங்க அவங்க உயிரோடு இல்லைங்களே பரவாயில்ல, ஆத்தும பிணைப்புகள் உடைக்கப்பட வேண்டும். சங்கீதம் 118:7 17, சங்கீதம் 118:17 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஸோ எப்படி ஜெபிக்கணும், அந்த மரண ஆவியை ரெபியூக், அதை கடிந்து கொண்டு, இதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற பில்லி சூனிய வல்லமைகளை கடிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணுங்க, ஜெபிக்கணும். வாசிச்சோம் இல்லைங்களா, கொலோசியர் 2:14-15 அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜெபமாக மாற்றி, கர்த்தாவே எனக்காக சிலுவையில் நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் மேலே நீங்கள் அதை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தீங்க, எனக்கு இந்த மரண வல்லமைகள் மேலே ஜெயத்தை தாங்க. எங்கள் குடும்பத்தில் யாரும் ஆண்கள் இந்த மாதிரி என்ன பண்ண போகிறதில்ல,
அந்த இளம் வயதிலே வாழ வேண்டிய வயதிலே மரிக்கக்கூடிய அந்த சாபத்தின் வல்லமைகள், இந்த பலிபீடங்கள் என்னென்னலாம் கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறாரோ அதை நீங்கள் முறிச்சு ஜெபிக்கணும். அடுத்து ரெண்டாவதாக மலட்டுத்தன்மை, பேரன் வூம்ஸ் ஆர் மிஸ்கேரேஜஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று மலடாக இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கரு சிதைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கன்சீவ் ஆவாங்க, நல்லா இருக்கும் 2வது 3வது மாதத்தில், 5வது மாதத்தில். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9th மந்தில் வந்து அபார்ட் ஆகும். 9th மந்தில் எப்படிங்க அபார்ட் ஆகும்? ஆயிருக்கு. நிறைய பேருக்கு 9வது மாதத்தில் கூட அபார்ட் ஆகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் எதனாலங்க? மறைந்து இருக்கிறதான ஒரு சில தீமையின் பலிபீடங்கள். ஸோ அப்போது என்ன நடந்திருக்கும்? அவங்களுடைய வம்ச வழியில் நரபலி கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வம்ச வழியில் அபார்ஷன், கரு கலைப்பு நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை அறிக்கை செய்து அவர்கள் அதோடு இருக்கிறதான எல்லா தொடர்புகள், அது நிமித்தம் வரப்பட்டதான எல்லா தாக்கங்களையும் அவங்க அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம எப்படி இதை மேற்கொண்டு ஜெபிக்கிறது அப்படின்னா, தொடர்ச்சியாக கணவனும் மனைவியும் கர்ப்பப்பையின் மேலே கையை வச்சு என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். அதை அபிஷேகித்து ஜெபிக்கணும். அபிஷேகிக்கப்பட்டு கரு என்னுடைய மனைவியினுடைய கருவிலை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி நம்ம அபிஷேகித்து ஜெபிக்கணும். அதை நான் பல வருடங்களாக நானும் என்னுடைய மனைவி நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போது கர்த்தர் நானும் ஒரு சில காரியங்கள் இதுக்காக நான் ஜெபம் பண்ணிருப்போம். எனக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கார், என் மனைவிக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கார். அந்த என்னென்னலாம் வெளிப்படுத்துகிறாரோ எல்லாத்தையும் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நான் ஏதோ அனுபவிக்காத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட நான் பேசுகிற எல்லா காரியங்களையும், முக்காவாசி காரியம் நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். அண்ட் ஐ எம் கோயிங் த்ரூ ரைட் நவ். ஸோ அதனால் என்னால் தைரியமாக என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு பல பகுதிகளில் நான் இதுக்கு முன்னாடி ஜெபித்த நிறைய காரியங்கள் இவ்விதமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி, நான் அந்த வெளிப்பாடோட அந்த ரெவலேஷன் ஸ்ட்ரென்த்தோடு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் தந்திருக்கிற பிரேக் த்ரூவை எக்கச்சக்கம், நிறைய பிரேக் த்ரூ, நிறைய விடுதலையை கொடுத்துருக்கிறார். அதனால் நிச்சயமாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கும் நான் அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வருடம் உங்கள் சந்ததியில் யாருக்காவது அந்த மாதிரி அந்த மிஸ்கேரேஜ் ஆர் பேரன்னஸ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25லிருந்து 26 இருக்கிற வசனங்களை ஆமாம், என்னுடைய எல்லைகளிலே மலட்டுத்தன்மை, கர்ப்பம் விழுவதோ மலட்டுத்தன்மையோ இருப்பது இல்லை அப்படின்ற அந்த வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? ஸோ எல்லா விதமான விச் கிராஃப்ட், பில்லி சூனிய கிரியைகள் என்ன பண்ணணுங்க? வெளியரங்கமாக்கப்படணும், அதெல்லாம் வெளியேற்றப்படணும். இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி தினசரி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஊழியத்திலும் மற்றும் கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த உயர்விலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு உயர்வையே பார்க்க முடியாது. அவங்கள அந்த ஒரு எட்ஜ் வரைக்கும் போவாங்க, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறதான அந்த வெற்றி அவங்களால பார்க்க முடியாது. அது வெற்றியின் விளிம்பு வரைக்கும் போவாங்க, ஆனால் வெற்றி பார்க்க முடியாது. சொல்லுவாங்க இல்லைங்களா, கை கெட்டினது வாய் கெட்டலைங்க, அந்த கதை தான் நிறைய பேருக்கு. நிறைய பேர் இன்டர்வியூவில் 4 ரவுண்டு 5வது ரவுண்டும் கிளியர் ஆகிடுச்சிங்க, இனிமேல் ஆஃபர் லெட்டர் தாங்க வரணும் அப்படின்னா ஆஃபர் லெட்டரே வராது. அந்த மாதிரிலாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி அவர்களுடைய எதிர்காலங்கள், வேலைகள், ஒரு சிலர் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலுமே அவர்களுடைய அழைப்பு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அவங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். காரணம், அவர்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிற தீமையின் பலிபீடங்கள். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தீமையின் பலிபீடங்களை நம்ம உடைச்சி அதனுடைய தாக்கங்களை நம்ம வேறு முதலாக நம்ம உடைச்சி போடணும். அடுத்ததாக கர்த்தர் என்ன காரியங்களில் கீழ்ப்படிய சொல்றாரோ உடனடி என்ன பண்ணணுங்க? கீழ்ப்படியணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, பலியை பார்க்கிலும், வசனத்தை வாசம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஏசப்பா அதுதான் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் தான் முக்கியம், அடுத்தது தான் காணிக்க, மற்றதெல்லாம். ஸோ ஒபீடியன்ஸ் இல்லாமல் நான் காணிக்க போட்டேன்னா அந்த காணிக்க, கீழ்ப்படிதல் இல்லாமல் நான் காணிக்க போட்டேன்னா அந்த காணிக்க ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே கிடையாது. அப்போ கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலை தான். அப்போ அடுத்ததா நம்ம ஏசாயா 61வது அதிகாரம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அந்த வீட்டில் போய் படிங்க. ஏசாயா 61 ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான ஆசீர்வாதங்கள், கர்த்தர் ஏற்ற காலங்களில் என்னென்ன காரியங்களை என் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு, என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகும் அப்படின்றத குறித்து கர்த்தர் அதில் நமக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஸோ இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த
பில்லி சூனிய கிரியைகள் என்ன பண்ணப்படணுங்க, அழிக்கப்படணும், அது முறிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க, ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மென்டலி ரிட்டார்டடாக இருப்பாங்க. இப்போ மென்டலி ரிட்டார்டட்லாம் இப்போ மாறி இப்போ ஆட்டிசம் வந்துருச்சு. அடுத்த பிசாசுடைய திட்டம் பாருங்க, எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆட்டிசம்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டிசம்னா என்னன்னா, ஒரு சில, அதாவது அவங்க வந்து ஐக்கியூ அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு உச்சரிப்பு தெளிவாக இருக்காது, அவங்களுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களோட புத்தி கூர்மை வந்து நல்லாயிருக்கும். புத்தி கூர்மை மற்றவங்களோட இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நேச்சுரலாக இருக்கக்கூடிய வளர்ச்சிகள், ஒரு சில வளர்ச்சிகள் அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் ஆர் இன்சானிட்டினா அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அல்சைமர்னு சொல்லுவாங்க பாருங்கள். அல்சைமர்னு என்னன்னா மறதி. ரொம்ப சின்ன இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மறதி வந்துடும், பயங்கரமான மறதி ஏற்படும். இது எல்லாமே இரத்த வழியில் மறைந்திருக்கிற உடன்படிக்கைகள், தீமையின் பலிபீடங்கள், தீமையின் தாக்கங்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த ஆவிகள், இதுக்கு பின்பதாக கிரியை செய்கிற இரத்த வழி தாக்கங்கள், பொருத்தனைகள், உடன்படிக்கைகள், அடுத்ததாக பலிபீடங்களை நம்ம உடைச்சி நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? ஏசாயா 26:3, 2 தீமோத்தேயு 1:7 இந்த வசனங்களை மார்க் பண்ணிக்கோங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருப்பதனால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காற்றுக்கொள்வீர். அந்த வசனமும் 2 தீமோத்தேயு 1:7, கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த வசனங்களை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஏசப்பா, இந்த வசனம் என் குடும்பத்திற்கு சொந்தமாக மாறட்டும். எங்கள் குடும்பத்தில் யாரும் தெளிந்த புத்தி இல்லாத, தெளிந்த புத்தி உள்ளவங்களா தான் இருக்கணும், தெளிந்த புத்தி இல்லாதவங்களா யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரியங்களை, பலிபீடங்களை உடைச்சி நம்ம ஜெபிக்கணும். இதற்கு பின்னணியில் கிரியை செய்கிற பில்லி சூனிய வல்லமைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய குடும்பத்தை நாம் எவ்விதமாக நாம் இந்த காரியங்களில் காத்துக்கொள்வது, இதை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவது, தொடர்ச்சியாக மனம் திரும்புதல் இருக்கணும். ஆன்கோயிங் ரெப்பென்டன்ஸ். மனம் திரும்புதல் அப்படின்றது தினசரி செயலாக இருக்கணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினசரி ஜெபத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா, குறைந்தது ஒரு 1/4 மணி நேரம்னாச்சும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் இது, குறைந்தது 1/4 மணி நேரமாவது நம்ம அறிக்கை பண்ணணும், பாவங்களை அறிக்கை பண்ணணும். ஏங்க நான் பாவம், என்ன பாவங்க, எந்த பாவம் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏசப்பா என்னை மன்னியுங்க, தயவா இருங்க, கிருபையா இருங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். உள்ள இருந்து அவர் என்னென்னலாம் மறைஞ்சிருக்குது, கன்ஃபஸ் பண்ணப்படாதது என்ன, அறிக்கை செய்யப்படாதது என்னன்ற ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். எனக்கு நிறைய நேரம் அப்படி நடந்திருக்கு. நம்ம போய் ஜெபிக்கும் போது என்ன இன்னைக்கு எல்லாம் ஓகேவா தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கும் போது, ஆவியானவர் உள்ள இருந்து ஒரு விஷயத்த அது ஒரு சில விஷயம் செயலாக செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் எண்ணத்தில் வந்திருக்கும் பார்த்தீங்களா? அதற்காகவும் என்ன பண்ணணும், நம்ம தேவ சமூகத்தில் மன்னிப்பு கண்டிப்பாக கேட்கணும். ஸோ அதனால் எதுக்காக போய் மன்னிப்பு கேட்கறதுனா கேட்கவே முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு டைமே பத்தாது இன்ஃபேக்ட். அதனால இந்த மன்னிப்பு, அதாவது இந்த தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்கறதுன்றதை மாத்திரம் நம்ம நிறுத்தவே கூடாது. அந்த ப்ராசஸை எல்லா ஜபங்களிலும் தேவ சமூகத்திலே மனம் திரும்புதல் அப்படின்ற பகுதி கண்டிப்பாக நம்மளுடைய ஜபங்கள், மெயினாக குடும்ப ஜபம், தனிப்பட்ட ஜபங்களில் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். சரிங்களா? அதே போல தீர்க்க தரிசன அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கணும். கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். கர்த்தர் எனக்கு நன்மை தான் செய்வார், ஆனால் எப்படி அவர் எனக்கு அதை வெளிப்படுத்த போறாரு, வசனத்தில் வெளிப்படுத்த போறாரா, இல்லை நான் ஜெபிக்கும் போது வெளிப்படுத்த போறாரா, இல்லை நான் தேவனை ஆராதிக்கும் போது வெளிப்படுத்த போறாரான்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோடையே நம்ம பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக, நம்ம எப்பயுமே நம்முடைய குடும்பத்தினுடைய வரைமுறைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடக்குதுன்றதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நம்முடைய தலைமுறையில் என்ன நடக்குது, நம்ம அம்மா அப்பா உறவில் என்ன நடக்குது, சகோதர சகோதரிகள் உறவில் என்ன நடக்குது, பெற்றோர் பிள்ளைகள் உறவில் என்ன நடக்குது, இப்படி எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப எக்ஸாமின் பண்ணணும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஒரு சிலர் அவங்க வீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, வீட்டில் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க.
ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க வேலையினே இருப்பாங்களா. காலையில் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு வீட்டில் என்ன நடந்தது, என்ன வந்தாங்க போனாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, மனைவிக்கு என்ன தேவை, இதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவங்க வெறுமனே ஒரு பணம் சம்பாதிக்கிற மெஷின். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளால குடும்பத்தை கவனிக்கவே முடியாது. ஸோ குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு எல்லாருடைய பொறுப்பு இருக்கு. இப்போ அம்மா அப்பா 2 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 4 பேருக்குமே என்ன இருக்குங்க, குடும்பத்தை வெறும் அப்பாவுக்கு மாத்திரம் இல்லை, அம்மாவுக்கும் இருக்குது, பிள்ளைகளுக்கும் இருக்குது குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பு. என்ன கவனிக்கிறோம்னா போய் உழைச்சி சம்பாதிச்சுட்டு வர்றது மாத்திரம் இல்லை, தேவைகளை பார்ப்பது, குறைவுகள் இருக்கும்போது அதை நிவர்த்தி செய்யும்படி இது பண்ணுறது, இல்லை ஏதாவது எமோஷ்னல் பிரச்சனை இருந்தால் அதற்காக உட்காந்து நேரம் செலவழித்து பேசுறது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலோட்டமாக அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். குடும்பத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைங்க, ஏசப்பாவை அறிஞ்சவங்க, ஏசப்பாவை குடும்பத்தில் மத்தியஸ்தராக வச்சிருக்கிற குடும்பங்கள் எல்லாரும் உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் ஆராய்ந்து, உறவுகளை ஆராய்ந்து பார்க்கணும், வரைமுறைகளை ஆராய்ந்து பார்க்கணும். என்னென்ன பேட்டர்ன்ஸ் என்னுடைய குடும்பத்தில் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒருவேளை புதிதான ஏதாவது ஒரு காரியம் வர்ற மாதிரி இருந்தால் அதை உடனடி அட்ரஸ் பண்ணும். அதனால தான் பெற்றோர் பிள்ளைகளை பற்றி என்ன பண்ணணும், இப்போ ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க இல்லைங்களா பிள்ளைங்க, அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும். என்னத்துக்கு கவனிக்கணும், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பலிபீடம், தீமையின் பலிபீடம் வெளிப்படுற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி பெற்றோர், தகப்பனும் தாயும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பிள்ளைகளுடைய காரியங்களை என்ன பண்ணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். சரிங்களா? அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பலிபீடங்களை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டீச்சிங். நம்ம பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய தாக்கங்களை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைங்க தான் முதல்ல ஏமாறுறாங்களே. வசனத்தை தெரிஞ்சும் சர்ச்சுக்கு போயும் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் எதுக்கு பிள்ளைங்க ஏமாறணும்? ஏன்னா பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிற அளவு ஆவிக்குரிய போதனை குடும்பத்தில் பெற்றோர்கள் என்ன பண்ணலங்க, தருவது இல்லை. பாஸ்டரு, சண்டே கிளாஸ் டீச்சர்லாம் சொல்லித்தரதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா தான் சொல்லித்தரணும். என்ன சொல்லித்தரணும்? ஜெபம் ரொம்ப முக்கியம், ஜெபிக்கலைன்னா பிசாசனுடைய தாக்கம் வரும், ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும், நம்ம நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்புவோம், இல்லைன்னா தீமையின் பலிபீடம் நம்ம முற்பிதா கிட்ட இருந்து அப்படியே தொடர்ந்து வந்து நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும்ன்ற இந்த அடிப்படை சத்தியங்களை சின்ன வயதுலேருந்தே நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லித்தரணும்னா, நம்ம உடன்படிக்கை பொருத்தனைலாம் ஏசப்பாவோட தான், வேற எந்த உடன்படிக்கையும் பொருத்தனையும் யாரோடையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? பிள்ளைகளை, ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை நம்ம இதை கேட்குறோம், இதற்காக ஜோம் பண்ணுறோம், ஓகே. பட் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு, அவங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் நினச்சி நீங்கள் விட்டுறாதீங்க. சின்ன பிள்ளைங்கன்னு நம்ம சின்ன பிள்ளைங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்கள் நல்லா ஜோம் பண்ணிட்டு உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஆவிக்குரிய காரியங்களை பற்றி என்ன பண்ணுங்கள், பேசுங்க, திட்டவட்டமாக பேசுங்க, தெளிவாக பேசுங்க. ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவார், அந்த புரிதலை தருவார். அவங்க அதில் ஜாக்கிரதை ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாலிப பிராயத்தில் எப்படி இருப்பாங்க, அவங்க சேஃபாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாலிப பிராயத்தில் தான் பிசாசு என்ன பண்ணுவான், அவங்கள ரொம்ப மெயினாக அவங்கள டீனேஜுக்குள்ளே நுழையும் பொழுது, அந்த 13 வயசில் பிள்ளைகள் நுழையும் போது தான் பிசாசு என்ன பண்ணுறாங்க, எல்லா விதமான காரியங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஸ்கூலில், காலேஜில் பல விதமான தாக்கங்கள் வரும். ஸோ அதனால் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய ஜபங்கள், என்னென்ன ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் அளித்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் நமக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு நினைப்புலனாச்சும் இருக்கணும், கர்த்தர் எதுக்கெல்லாம் ஜோம் பண்ணி எனக்கு பதில் தந்திருக்கிறார். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளுடைய தோல்விகள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும், நம்மளோட கர்த்தர் தருகிற ஜெயங்களை நம்ம நினச்சி பார்க்குறதே கிடையாது. யோசித்து பாருங்க இல்லையா? அந்த ஜபம் இன்னும் நடக்கவே இல்லைங்க, இந்த ஜபத்துக்கு இன்னும் பதிலே வரலங்கன்னு ஜபத்துக்கு பதில் வராத லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நிறைய ஜபத்துக்கு பதில் தந்திருப்பார், ஆனால் அதை மறந்தே போயிருப்போம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே, நான் சொன்னேன் இல்லைங்களா, நன்றி அறிதல் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன பண்ணோம்னா, கர்த்தர் எந்தெந்த ஜபத்துக்கு பதில் தந்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நம்ம ஒரு ரெக்கார்டு வச்சுக்கணும்.
ஒரு 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 நினைப்புனாச்சும் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் நினைப்பில் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நோட்லனாச்சும் எழுதி வைங்க. நான் இந்த காரியத்திற்காக ஜெபித்தேன், கர்த்தர் இந்த நாளிலே இந்த காலங்களிலே கர்த்தர் எனக்கு பதில் தந்தான்னு சொல்லி கர்த்தர் என்னென்ன காரியங்களுக்கு பதில் தந்தாரோ அதை குறித்த ஒரு ஒரு குறிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய ஆராதனை நேரங்கள். வெறும் ஜெப நேரம் மாத்திரம் இல்லை, தேவனை துதித்து ஆராதிக்கிற நேரங்கள். இப்போ நம்ம ப்ரேயருக்கு முன்னாடி பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, ஒரு 2 பாட்டு பாடுவோம், இல்லை ஒரு சில பாட முடியாதவங்க ஒரு சிலர் பாட்டு போட்டு விடுவாங்க. நம்ம டிவிலையோ ஆடியோ பிளேயர்லையோ ஏதோ ஒரு சிஸ்டத்துலையோ ஏதோ ஒரு பாட்டை போட்டு நாங்கள் இப்போ நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் நிறைய நேரங்களில் காலையில் எந்திரிச்சோன்னா பாட முடியாது, அதனால் நான் என்னுடைய ஃபோன்லேருந்து பாட்டு போட்டு நான் அந்த பாட்டை நான் கேட்டு அதோட கூட சேர்ந்து நான் ஆராதிப்பேன். அப்போது இந்த வர்ஷிப் டைம், ப்ரேயர் டைம் எவ்வளோ முக்கியமோ, ஜெப நேரம் எவ்வளோ முக்கியமோ, அதே போல் தேவனை ஆராதிக்கிற நேரமும் முக்கியம். அதுவும் ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்திலே துதி என்கிற பலியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செலுத்துறீங்க. ஸ்தோத்திர பலி அப்படின்ற ஒரு பலி, துதி பலி அப்படின்ற பலியை அந்த ஆராதனை என்கிற பலிபீடத்தில் என்ன பண்ணுறீங்க, தேவனுக்கு செலுத்துறீங்க. ஸோ எல்லா விதத்திலும் இந்த ஆராதனை என்கிற பலிபீடம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது 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 எல்லா விதத்திலும் பிசாசனுடைய தாக்கத்திலிருந்து அந்த பலிபீடம் அது பாதுகாக்கப்படணும். அப்போ ரொம்ப அந்த வர்ஷிப் டைமை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். வர்ஷிப் டைமில் நம்ம கவனம் சிதறக்கூடாது, வேற எதையும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அதனால தான் ஆராதனை நம்ம சர்ச் சண்டே வர்ஷிப் கூட இருக்கு இல்லைங்களா, ஆராதனை மிஸ் பண்ணாமல் டைமுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு என்னதுங்க, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம இணைஞ்சு ஒரு பலிபீடத்தை கட்டுறோம். அந்த ஆராதனை நேரம்ன்றது ஒரு பலிபீடம் கட்டப்படுற ஒரு நேரம். நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஒரு மனமாகி நம்ம இணைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இவ்விதமாக தான் நம்மளால ஜெயம் கொள்ள முடியும். அடுத்ததாக ஒரு சில இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பில்லி சூனிய கிரியைகள், இதனுடைய அடையாளங்கள் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபியூஷன், குழப்பம் ஏற்படும். இதை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடிக்கடி எல்லாத்துலேயுமே ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சிம்பிள் டெசிஷன் ஏ ஆர் பி அப்படின்னா சாய்ஸில் ஏ எடுக்கலாமா பி எடுக்கலாமா, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு அது யோசிக்கிறதுக்கு 1 மணி நேரம் பண்ணுவாங்க. ஓவர் திங்கிங். அவங்களால ஈஸியாக ஒரு தீர்மானமே எடுக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்கிங், கன்ஃபியூஷன், குழம்பி போயிருப்பாங்க. அந்த குழம்பினவங்கள தான் ஓவர் திங்க் பண்ணுவாங்க, குழப்பத்தில் இருக்கிறவங்க. ஸோ அப்படின்னா ஏதோ மறைவான ஒரு தாக்கங்கள், ஒரு முரட்டாட்ட ஒரு குணம் ஒன்று, ஒரு மறைவான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொருத்தனையோ உடன்படிக்கையோ ஒரு பலிபீடமோ ஒன்று மறைஞ்சிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததான் மேனுப்புலேஷன். நான் சொன்ன மாதிரி மற்றவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு செயல்படுகிற வல்லமைகள். அடுத்து 3ஆவதாக தனிமைப்படுத்துதல், ஐசோலேஷன், தனிமைப்படுத்துதல். இதெல்லாமே இந்த சூனிய கிரியைகளுடைய ஒரு சில விளைவுகள். அடுத்ததா ஆவிக்குரிய ஒரு வேஷம், கவுண்டர்ஃபீட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய வேஷம். பவுலும் சொல்றாரு, பிசாசு என்ன பண்றான்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஸோ தேவதூதன் மாதிரி இருக்கிறது எல்லாமே தேவதூதன் கிடையாது. பிசாசும் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஸோ ஒரு சில கேள்விகளை நான் போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன பலிபீடங்கள் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில், தீமையின் பலிபீடம், என்னென்ன பலிபீடங்கள்லாம் அழிக்கப்படணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்னென்ன பலிபீடங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுறீங்க இல்லையா, ஜோம் பண்ணிட்டு தூங்கும் போது நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள், என்னென்ன தீமையின் பலிபீடம் என் குடும்பத்தில் இருக்கிறது. அடுத்து 2ஆவதாக என்னென்னலாம் இன்னும் தீமையின் பொருத்தனைகளும் உடன்படிக்கைகளும், அந்த முன்னோர்களுடைய பொருத்தனைகளும் உடன்படிக்கைகள் இன்னும் என்னென்னலாம் என்னுடைய வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாதது என்ன அப்படின்றத நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பார்க்கணும். அடுத்தது 3ஆவதாக எந்த இடத்துல என்னுடைய இரத்த வழியில் யாராவது தீமையான உடன்படிக்கை இருளின் ராஜ்யத்தோடு பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் வெளிப்படுத்துகிறோம். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஒரு சின்ன குழந்தை, அவனுக்கு ஒரு கனவு, அவங்க பாட்டியவே அவன் பார்த்ததில்லை, ஆனால் அவங்க பாட்டியினுடைய அம்மா கனவுல வந்ததாக அந்த அந்த குழந்தைக்கு சொல்லி அதில் மறைஞ்சிருக்கிற ஏதோ ஒரு அந்த ஆன்செஸ்ட்ரல், அதாவது பரம்பரையாக முன்னோர்கள் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த சின்ன பையனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ பாருங்கள், அப்போது நம்ம அதெல்லாம் சாதாரணமாக நம்ம எடுத்துக்கூடாது. சரிங்களா? அப்போது அந்த அந்த ரிலேஷன் அந்த 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 சின்ன குழந்தைக்கு அவங்க பாட்டியவே பார்த்ததில்லை, ஆனால் பாட்டியினுடைய அம்மா மூலமாக இருக்கிற ஏதோ ஒரு தாக்கத்தை கர்த்தர் கனவின் மூலமாக அந்த குழந்தைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்.
ஸோ இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஜெபிக்க கர்த்தர் அதை என்ன பண்ணுவாருங்க, நமக்கு கனவுகள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். இருளின் ராஜ்யத்தோடு என்ன தொடர்பு படுத்தியிருக்கிறோன்றதை வெளிப்படுத்துவார். அடுத்ததாக நம்மளுடைய குடும்பங்களில் என்னென்ன காரியங்கள், என்னென்ன அந்த பழக்க வழக்கங்கள், என்னென்ன காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லைங்களா, குடும்ப பழக்க வழக்கம், குடும்பத்தினுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபேமிலி கஸ்டம்ஸ், பாரம்பரிய காரியங்கள் என்னென்னலாம் இன்னும் உடைக்கணும், அதெல்லாம் உடைக்கிறதுனா நம்ம உடைக்கணும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். ஏசப்பா, நான் இனிமேட்டு தேவையில்லாத எந்த குடும்ப பாரம்பரியத்தை என்ன பண்ண போகிறதில்ல, நான் செய்ய போகிறது கிடையாது. யார் என்னை கேட்டாலும் சரி, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களை கேட்குறவங்க, இவங்கள வந்து அவங்கள திருப்தி பண்ணணும், அவங்க வாயை அடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை செஞ்சு அதன் மூலமாக இன்னும் தீமையின் பலிபீடங்களும் தீமையின் தாக்கங்களும் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இதற்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரும் எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு விடுதலை நமக்கு தரப்போகிறார். இன்னைக்கு 3 காரியங்களை பார்த்துருக்கிறோம். தீமையின் பலிபீடங்கள், அடுத்ததாக இரத்த வழியில் வருகிற தாக்கங்கள், அடுத்து 3ஆவதாக நாம் பார்த்தது உடன்படிக்கைகளும் பொருத்தனைகளும். ஸோ இது எல்லாவற்றுக்கும் பின்னணியில் கிரியை செய்கிறது பில்லி சூனிய கிரியைகள்னு பார்த்தோம். ஸோ இந்த பில்லி சூனியம்னா நேரடியாக அந்த மந்திரப்பானை அப்படி இப்படிலாம் இல்லை, என்னென்னலாம் பில்லி சூனிய கிரியையாக நம்மளுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிறதுன்றதை பார்த்தோம். தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு முரட்டாட்டம் செய்வது, இந்த மாதிரி குடும்ப கலாச்சாரங்கள், அப்புறம் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கம், அப்புறம் வந்து கீழ்ப்படியாமை, இது எல்லாமே தான் பில்லி சூனிய கிரியைகளுடைய ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது எல்லாமே தான் பில்லி சூனியம், அதுதான் பில்லி சூனியம் மெயினாகவே. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம என்கிட்டலாம் பில்லி சூனியம் இல்லைங்க, நாங்களாம் கிறிஸ்தவங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத கீழ்ப்படியாமல் இருந்துச்சுன்னா பில்லி சூனியம் நம்ம வாழ்க்கையிலும் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா விச் கிராஃப்டை கர்த்தர் அப்படி தான் பார்க்குறார். பில்லி சூனிய கிரியையை அந்த முரட்டாட்டம் பண்ணுதல் அப்படின்றதுக்கு நிகராக தான் கர்த்தர் பார்க்கிறார். ஸோ அதனால நம்ம இந்த நாளில் அதையெல்லாம் நம்ம அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். சொல்லுவோமா? முதலாவது, என் இரத்த வழியில் பேசி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பூர்வீக பலிபீடமும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினால் எல்லா நிலைகளிலும் அமைதலாவதாக என்று கட்டளையிடுகிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, இரத்த வழியில் பேசி கொண்டிருக்கிற எல்லா பூர்வீக பலிபீடமும் இயேசுவின் வல்லமையான நாமத்திலே உடைந்து போவதாக, இயேசுவின் வல்லமையான நாமத்தில் உடைந்து போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா பூர்வீக பலிபீடம் இயேசுவின் வல்லமையான இரத்தத்தினால் இருக்கிற இடங்களிலே அவையெல்லாம் அமைதலாவதாக, அவைகளுடைய அஸ்திபாரம் முதற்கொண்டு அவையெல்லாம் தகர்க்கப்பட்டு எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், என் சம்மதமின்றி என் பெயரால் செய்யப்பட்ட ஒவ்வொரு தீய உடன்படிக்கையும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் அக்கினியினால் முறியடிக்கப்படுவதாக. சொல்லுவோமா? கர்த்தாவே, என் சம்மதமின்றி, நான் சொன்ன மாதிரி நமக்கு அறிந்தோ அறியாமலோ நிறைய பேர் அன்கான்சியஸா கூட நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம செய்திருப்போம். ஆகையினாலே எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க. சொல்லுவோம், கர்த்தாவே, என் விருப்பம் இல்லாமலோ என் சம்மதம் இல்லாமலோ இல்லை எனக்கு மறைவாகவோ என் பெயரால் செய்யப்பட்ட ஒவ்வொரு தீய உடன்படிக்கையும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் அக்கினியினால் முறியடிக்கப்படுவதாக. அவைகளுக்கும் எனக்கும் இருக்கிறதான எல்லா தொடர்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் வெட்டி வெளியேற்றி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக சொல்லுவோம், என் தகப்பன் வீட்டிலும் என் தாயின் வீட்டிலும் உள்ள அனைத்து பலிபீடங்களையும் எல்லா நிலைகளிலும் நான் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் முற்றிலும் மறுத்து வெளியேற்றி விடுகிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, எங்களுடைய தகப்பன் வீட்டின் வழியாகவோ எங்கள் தாயின் வீட்டின் வழியாகவோ இருக்கிற எல்லா பலிபீடங்களும் எல்லா தீமையின் பலிபீடங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, அவையினுடைய அஸ்திபாரம் தகர்க்கப்படுவதாக, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அவையெல்லாம் தரைமட்டமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், என் இரத்த வழியின் மீது அதிகாரம் செலுத்தும் ஒவ்வொரு பலவான் மீதும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை நான் சொல்லுகிறேன். சொல்லுவோமா? நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இரத்த வழியும் கண்காணிக்கிற ஒரு பலவான் ஒருவன் இருக்கிறான். அந்த பலவான், ஏசப்பா சொல்றாரு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய கொள்ளை பொருட்களை நாம் எடுக்க முடியாது என்று சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய எல்லைகளிலே
காணப்படுகிறதான அப்பா அந்த பலவானுடைய வல்லமைகள் என்னுடைய இரத்த வழியின் மீது அதிகாரம் செலுத்தி கொண்டு எங்களை கட்டி வைத்திருக்கிற பலவானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்று முடக்கப்படுவதாக. அவருடைய கைகளும் கால்களும் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. அப்பா இப்பொழுதே எங்கள் குடும்பத்தின் இரத்த வழியை அப்பா கண்காணித்துக் கொண்டு அவைகளை கட்டி வைக்க நினைக்கிறதான பலவானின் எல்லா கிரியைகளும் முடக்கப்படட்டும். அவன் கைகளும் கால்களும் கட்டப்படுவதாக. இப்பொழுதே எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் பலவானுடைய கையிலிருந்து பறித்துக் கொள்ளுகிறோம். அவைகள் எங்களுடையவைகள், கர்த்தர் எங்களுக்காக தந்தவைகள். அதை பலவானுடைய கையிலே நாங்கள் இனியும் இருக்க நாங்கள் அனுமதிக்க போவது இல்லை. எங்கள் இரத்த வழியின் மீது அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிற பலவானே உடைய எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், இன்னும் பேசிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பூர்வீக உடன்படிக்கையின் மேலாகவும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் இரத்தத்தையும் இயேசுவின் வல்லமையான நாமத்தை நான் தெளிக்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, இன்னும் பேசிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பூர்வீக உடன்படிக்கைகள் சொல்லுவோமா? அப்பா, எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய முற்பிதாக்கள் மூலமா இருக்கிற பூர்வீக உடன்படிக்கைகள், எல்லா பூர்வீக பொருத்தனைகள், எல்லா விதமான குடும்பத்தினுடைய பொருத்தனைகள், அவங்க விக்கிரகங்களோடு செய்த பொருத்தனைகள், கோவத்தின் நேரங்களில் பேசினதான வார்த்தைகள், அது எல்லாமே பிசாசு அவன் லீகலா எழுதி வைத்திருக்கிறதான அக்ரிமெண்ட் சொல்லி நான் சொன்னேன். ஆகையினால அதை நம்ம கேன்சல் பண்ணி ஜெபிக்க போகிறோம். அப்பா, நாங்களோ எங்களுடைய குடும்பத்திலேயோ எங்களுடைய தலைமுறையிலேயோ மனம் பதறி பேசின வார்த்தைகள், கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள், இது எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தடை செய்து கொண்டிருக்கிறது. இன்று அவைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற எல்லா பூர்வீக உடன்படிக்கைகளையும் இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நாங்கள் உடைத்து போடுகிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், எந்த தலைமுறை பலியை விடவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வல்லமை அதிகமாக பேசட்டும் என்று எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் அறிவிக்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, எல்லா பலியை விட சிலுவையிலே அப்பா, சிலுவை என்கிற பலிபீடத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் பலியானீரே, அந்த பலி எவ்வளவு பெரியதப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பலிபீடங்களை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையான பலிபீடங்களை பார்க்கிலும் அப்பா, எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் சிலுவையிலே அப்பா நீர் எனக்காக பலியானீரே, அந்த பலியை நான் நினைவு கூறுகிறேன். அந்த பலியினாலே நான் ஜெயத்தை எடுக்கிறேன். அந்த பலியினாலே நான் முற்றிலும் நன்மையை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வல்லமை எனக்காக பேசுவதாக. சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் எனக்காக பேசட்டும். நன்மையானவைகளை எனக்காக பேசட்டும். எனக்கு எதிராக இதுவரை பேசிக் கொண்டிருந்ததான தீமையின் சத்தங்கள், தீமையின் பலிபீடங்கள் சத்தங்கள் அமைதலாக்கப்பட்டு இன்றிலிருந்து எனக்காக இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எனக்காக பேசுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், எனக்குரிய தேவ நோக்கத்தை எதிர்த்து நிற்கும் ஒவ்வொரு மறைமுக பலிபீடமும் எல்லா நிலைகளிலும் அக்கினியால் எரிந்து இயேசுவின் வல்லமையான நாமத்தில் என்றென்றும் அழிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களுக்குரிய தேவனுடைய நோக்கத்தை எதிர்த்து நிற்கிறதான ஒவ்வொரு மறைமுக பலிபீடம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், கர்த்தர் எங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற லக்கு, கர்த்தர் எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிறைவேற வேண்டுமே ஒழிய அதற்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிற எல்லா மறைமுக பலிபீடங்களும் பரலோக அக்கினினால் எரிந்து சாம்பலாவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே, நான் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பலிபீடத்திலிருந்தும் மீட்கப்பட்டவன், விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் என்று நான் கட்டளையிடுகிறேன். சொல்லலாமா? கர்த்தாவே, அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே நான் எந்த தீமையின் பலிபீடத்திலும் கட்டப்பட்டிருக்க போவது இல்லை. நான் எந்த தீமையின் பலிபீடத்தருகும் நான் கட்டப்பட்டிருக்க போவது இல்லை. நான் இயேசுவின் ரத்தம் என்கிற விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். ஆகையினாலே நான் எந்த தீமையின் பலிபீடத்தில் அருகும் நான் இருக்க போவது இல்லை. எந்த தீமையின் பலிபீடமும் என் மேல் அதிகாரம் செலுத்துவது இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், என் இரத்த வழி சுத்திகரிக்கப்பட்டு என் உடன்படிக்கை உயிருள்ள தேவனோடு எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது என்று கட்டளையிடுகிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, என் இரத்த வழி சுத்திகரிக்கப்பட்டு என் உடன்படிக்கை தேவனோடு மாத்திரம்தான் இருக்குது. சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய உடன்படிக்கை இயேசப்பா உங்களோட தான், வேற எந்த உடன்படிக்கையும் கிடையாது, வேற எந்த பொருத்தனையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே உடன்படிக்கை இயேசுவின் சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆகிய புதிய
சிறிய உடன்படிக்கை மாத்திரம்தான். நான் இப்பொழுது அந்த உடன்படிக்கையோட தான் நான் இருக்கிறேன். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா உடன்படிக்கைகளையும் பொருத்தனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அழித்து நான் கேன்சல் பண்ணி போடுறேன்ப்பா. என் வாழ்க்கையில கர்த்தாவே எல்லா தீமையின் பொருத்தனைகள் உடன்படிக்கைகளுக்கு மேலாக இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் ஜெயம் எடுக்கிறேன் சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின் சத்தம் என் வாழ்க்கையில் எந்த பூர்வீக சத்தத்தையும் மீறி பேசுவதாக. ஆமென் ஆமென் சொல்லுவோம் சொல்லுவோம். கர்த்தாவே அப்பா என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்துல நிறைய தீமையின் பலிபீடம் பேசிக்கிட்டே இருக்குதப்பா. நிறைய தீமையின் பொருத்தனைகள் பேசிக்கொண்டே இருக்கிறது. ரத்த வழியில் இருக்கிற தாக்கங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் சத்தத்தை விட எனக்காக பேசுகிற இயேசுவின் ரத்தத்தின் சத்தம் இன்னும் அதிக சத்தமாய் தொனிக்கட்டும். மற்ற எல்லா சத்தங்களை விட இயேசுவின் ரத்தத்தின் சத்தம் எனக்காக பேசட்டும். எனக்காக என்னை நேசித்து எனக்காக சிலுவையிலே பலியான இயேசுவே, உம்முடைய ரத்தம் எல்லா வல்லமைகளுக்கு மேலாக ஜெயமுள்ளதா. எனக்காக நீர் அப்பா அப்பா உங்களுடைய ரத்தத்தினாலே நீர் எனக்காக நீர் அப்பா ஜெயத்தை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுவோம். அடுத்ததாக என் குடும்பம் அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்குள் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தில் நகர்கிறது என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே எல்லா விதமான பாண்டேஜ், எல்லா விதமான கட்டுக்கள், எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வாதத்திற்குள் நுழைகிறேன். இனி எங்களுடைய வாழ்க்கையோ எங்களுடைய குடும்பமோ அடிமைத்தனங்களிலும் கட்டுகளிலும் அப்பா நாங்கள் இருக்க போவது இல்லை. நாங்கள் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாங்கள் நுழைகிறோம் சொல்லுவோம் சொல்லுவோம். அவமானத்தின் பலிபீடங்கள் தேவ மகிமையினால் இயேசுவின் நாமத்தில் எல்லா நிலைகளிலும் சிதைக்கப்படுவதாக என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன் சொல்லுவோமா. அவமானத்தின் பலிபீடங்கள் எங்க வாழ்க்கையில அப்பா காணப்படுகிற எல்லா அவமானத்தின் பலிபீடங்கள், ஒரு சில டைமுக்காக குறிச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சில பலிபீடங்கள் நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு சில டைம்ல அந்த பலிபீடம் ஆக்டிவேட் ஆகும். அதை பற்றி நாம் இன்னும் வர்ற நாட்களில் பேச போறோம். ஒரு சில பலிபீடங்கள் அமைதலாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அந்த பலிபீடம் திடீரென்று பேச ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் மறைமுகமாக இருக்கிறது. அதை ஆண்டவர் சித்தமானால் வருகிற நாட்களில் நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்ப நம்ம சொல்லி ஜெபிப்போம். கர்த்தாவே இந்த அவமானத்தின் பலிபீடங்கள் எந்த இடத்துல ஒருவேளை இப்ப அமைதலா இருக்கலாம், ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல என் வாழ்க்கையில வரும்படி பிசாசனுடைய ராஜ்யத்திலிருந்து அது திட்டம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா இப்பொழுதே அவமானத்தின் பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ மகிமையினால் எல்லா நிலைகளிலும் சிதைக்கப்படுவதாக, உடைத்து நொறுக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம். சமாதானத்தின் உடன்படிக்கை எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தில் என் தலைமுறைகளை ஆளுகை செய்வதாக சொல்லுவோமா. கர்த்தாவே சமாதானத்தின் உடன்படிக்கை எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தில் என் தலைமுறைகளை ஆளுகை செய்வதாக. கர்த்தாவே நீர் என்னோடு சமாதானத்தின் உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறீர். இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கை எனக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் அந்த உடன்படிக்கையை எனக்கு முத்திரை போட்டு இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது நான் தைரியத்தோடு சொல்லுகிறேன், என் குடும்பத்திலும் என் தலைமுறையிலும் நான் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம். நான் பூர்வீக சங்கிலிகளை உடைப்பவனாகவும் தெய்வீக மரபை கட்டுபவனாகவும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தில் எழுகிறேன் என்று கட்டளையிடுகிறேன். ஆமென் ஆமென் சொல்லுவோம். நம்ம எல்லா பூர்வீக சங்கிலிகளையும் உடைக்கணும். அப்படிப்பட்ட மனுஷனா கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஜாமக்காரர்கள், நம் காவல்காரர்கள், நம்முடைய சந்ததியிலே நிலை நின்று நம்ம தேவ சமூகத்திலே இதுவரை தொடர்ந்து வந்ததான எல்லா சங்கிலிகளையும் நம்முடைய தலைமுறைகளை உடைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால சொல்லி ஜெபிப்போம். எல்லா பூர்வீக சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. என்னையும் என் குடும்பத்தையும் எத்தனை தலைமுறையாக இந்த சங்கிலிகள் கட்டி வைத்திருந்தாலோ அந்த கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே நொறுக்கப்படுவதாக, வெட்டப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதற்கு பதிலாக கர்த்தருடைய மரபு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல், ஒரு காட்லி லெகசி எங்களுடைய குடும்பத்தில் உண்டாவதாக. ஒரு தெய்வீக ஒரு ஆளுகை, ஒரு தெய்வீக மரபு எங்கள் குடும்பத்தில் உண்டாகட்டும். தலைமுறை தலைமுறைக்கோ கர்த்தாவே 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில அந்த காட்லி லெகசி, தெய்வீக மரபு கட்டப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இந்த நாளிலே இவ்விதமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற தீமையின் பலிபீடங்கள், மறைந்திருக்கிறதான அந்த உடன்படிக்கைகள், மறைந்திருக்கிறதான இரத்த தாக்கங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அது மாத்திரம் இல்லப்பா, இது இந்த
பில்லி சூனிய கிரியைகளின் மூலமாக அந்த பில்லி சூனிய கிரியைகள் என்னவென்பதையும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அதன் மூலமாக அது ரீஇன்ஃபோர்ஸ், அது திரும்பவும் திரும்பவும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதையும் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க. ஆகையினாலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தாவே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட என்னென்னலாம் பேசி சரி செய்ய நீர் விரும்புகிறீரோ அதை உடனடியாக சரி செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனடியாக நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தாவே, நாங்கள் இந்த நாட்களிலே எல்லா பலிபீடங்களின் மேலும், எல்லா இரத்த வழி தாக்கத்தின் மேலும், எல்லா தீமையின் உடன்படிக்கைகள் பொருத்தனைகளுக்கு மேலாகவும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை இந்த நாளிலே மாற்றுவீராக. இந்த இரவு வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து அப்பா அவர்கள் நித்திரை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு பேசுக. மறைந்திருக்கிற பலிபீடங்களை காண்பீங்க, மறைந்திருக்கிற உடன்படிக்கைகளை காண்பீங்க, வெளிப்படுத்துங்க. அதற்கு மேலாக ஜெயம் எடுக்கிறதான அந்த புதிய கிருபைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவீராக. தொடர்ந்து மீதமாக இருக்கிறதான நாட்களிலே இன்னும் அதிகமான காரியங்களை கர்த்தாவே ஆவியிலே நாங்கள் அறிந்து கொள்ள, இன்னும் அப்பா நாங்கள் வெறுமனே இதை குறித்த ஒரு அறிவுள்ளவர்களாய் மாத்திரம் அல்ல, நிஜத்திலே இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியவும், இதன் நிமித்தம் எங்கள் தலைமுறையில நாங்கள் ஆசீர்வாதத்தை எங்க கண்ணாலே நாங்கள் பார்க்கணும். அப்பா நாங்கள் இது வெறுமனே ஏதோ ஒரு கட்டுக்கதையை போல ஏதோ சும்மா நாங்க கேட்டுட்டு போகிறவங்களா இல்லாம உண்மையாலுமே இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இதை குறித்து நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனத்தோடு ஜெபித்து எங்க தலைமுறையில நாங்கள் ஆசீர்வாதங்களை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீரே உயர்ந்திரும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.